இயேசு உங்களுக்கு பரலோகத்தை தருவார் அப்படிங்கிறது மட்டும் பைபிளின் நற்செய்தி அல்ல. அது என்னைக்கு நீங்க ஒரு விசுவாசம் அன்னைக்கே உங்க பேர் எழுதப்பட்டுச்சு. இப்ப இந்த பூமியில பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளைகள் செழித்திருக்கலாம் என்கிற ஒரு சத்தியம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்திய தேசம் ஒரு வறுமையின் தேசம் என்கிற அடையாளத்தை மாற்றி தேவனை நம்புகிற பிள்ளைகள் வல்லமையை கையில எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நோக்கத்துக்கான காரியத்தை இந்த பூமியிலே நாம் செய்து முடிப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே தேவன் எப்படி உங்கள் கையிலே பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார், உங்கள் கையிலே பணத்தை எப்படி அவர் கொண்டு வருகிறார். டாக்ஸ் பே பண்ணணும், ஒரு பண தேவை ஒன்று இருக்கிறது. இந்த பண தேவையை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு யோசித்துக்கிட்டே பேதுரு வரும்போது இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இயேசு அவங்கிட்ட அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்றாரு. இயேசு பணம் கொடுக்கிறவர், ஊழியங்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சா என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இயேசு விடுவிக்கிறவர் மட்டும் இல்லை, இயேசு குணமாக்குறவர் மட்டும் இல்லை, இயேசு அழைக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, இயேசு என்னவும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பணம் எங்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமென். நான் வச்சிருக்கிற பைபிள்ல இயேசு பணம் எங்க இருக்குங்கிறத ஒரு மனுஷனுக்கு சொன்னார். ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு காட்ட போறேன். மிரக்கிள் மணி, எல்லாம் சொல்லுங்க, மிரக்கிள் மணி. இயேசு நல்லவர். ஆமென். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர், வாழ்வழிக்கிறவர். வாழ்க்கையை பற்றி பயத்தோடு அச்சத்தோடு நம்பிக்கையற்று இருப்போம்னா நமக்கு அந்த நம்பிக்கையை இயேசு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆமென். நல்ல வளமான எதிர்காலத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல வளமான எதிர்காலத்தை இயேசு உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இயேசு உங்களுக்கு பரலோகத்தை தருவார் அப்படிங்கிறது மட்டும் பைபிளின் நற்செய்தி அல்ல. அது என்னைக்கு நீங்கள் அவரை விசுவாசித்தீங்களோ அன்னைக்கே உங்கள் பேர் எழுதப்பட்டுடுச்சு. ஆமென். இப்போ இந்த பூமியில் பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹெவன்லி லைஃபை இந்த ஏர்த்திலேயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸோ அதனால் இயேசு நம் நம்பிக்கையின் ஆதாரம், நம் விசுவாசத்தின் துவக்கம், எல்லாமே அவராக இருக்கிறார். ஸோ அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால பயம் இல்லாத நம்பிக்கையான எதிர்காலத்தை நாம் விசுவாசிக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் காட். சில வார்த்தைகள் சிலருக்கு ரொம்ப தேவையாக இருக்கும், ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்னையா சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்காருங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு அதுதான் தேவை. ஸோ அதனால் நன்றாக இருப்பீர்கள். ஆமென். வாழ்ந்திருப்பீர்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் இன்னைக்கும் சரி வரும் நாட்களையும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஆமென். உங்களை வரவேற்கிறேன். ஆன்லைனில் உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாமோ இருந்து இந்த மாதிரி ஒரு இதில் கனெக்டாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தொழிலதிபர்களை, சமூகத்தில் உயர்ந்த பதவியில் வந்து அமரக்கூடிய தலைவர்களை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஒன்று ஆழமாய் நான் நம்புகிறேன், ஒன்று ஆழமாய் எனக்குள் உணர்கிறேன். இது நம்முடைய காலம். இட் இஸ் அவர் சீசன். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய சீசனாக இருக்கிறது. ஆமென்.
என் டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டுடா அப்படிங்கிறாங்க பாருங்க. அது மாதிரி இட் இஸ் யுவர் சீசன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ இன்னைக்கு மாலையில் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதை பேசணுன்னு தான் தூண்டப்பட்டேன், அதனால் அதை பேச விரும்புகிறேன். இந்த சண்டே, போன சண்டே 3 செய்தியும் அற்புதங்களின் ஆண்டவரை பற்றி பேசணும். ஞாபகம் இருக்குதா? சண்டே கேட்டிங்களா மெசேஜஸ் எல்லாம்? அற்புதங்களின் ஆண்டவர், த மிரக்கிள் ஒர்க்கிங் காட். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பிஸ்னஸ் இந்த கிளாஸ்லையும் இந்த வகுப்புகள்லையும் அது மாதிரி தான் பேச விரும்புகிறேன். சூப்பர் நேச்சுரல் மணி, எல்லாம் சொல்லுங்கள், சூப்பர் நேச்சுரல் மணி, அதான் இன்னைக்கு டாபிக். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே தேவன் எப்படி உங்கள் கையிலே பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார், உங்கள் கையிலே பணத்தை எப்படி அவர் கொண்டு வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பணம் எப்படி வருகிறது, கர்த்தர் எப்படி செழிப்பை தருகிறார், கர்த்தர் எப்படி பொருளாதாரத்தை உங்கள் கையில் கொண்டு தருகிறார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு இதெல்லாம் பேசும்போது இது இவங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க போல, புதுசா நவீன கால உபதேசம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வேத வசனங்கள் எவ்வளோ உங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமோ உங்களுக்கு காட்டுறேன். இது வேதாகமத்தின் உபதேசம் என்பது தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாமே பைபிளில் இருந்துகிட்டே தான் இருக்குது. காலகாலமாக யாரோ ஒரு தேவ மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அதை பற்றி உணர்வு என்ன பண்ணுது, ஏற்பட ஆரம்பிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சத்தியம் ஜனங்களுக்கு வெளிப்பாடாக வந்தது. நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் பல சத்தியத்தை தேவன் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக தேவ பிள்ளைகள் செழித்திருக்கலாம் என்கிற ஒரு சத்தியம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கென்னத் கேஹின், கென்னத் கோப்லாண்ட், அதை தொடர்ந்து ஜான் எவாஞ்சனி, கிரெஃப்லோ டாலர், எத்தனையோ பேர் எழும்பி இந்த திருச்சபைக்கு பொருளாதாரம் அவசியம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. ஆமென். அதனால தான் லியோரி தாமஸ் அவங்க எல்லாருமே எழுந்து நின்று என்ன பேசுனாங்க, மணி கமத் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாம் சொல்லுங்க, மணி கமத் in the body of Christ. எல்லாம் சொல்லுங்க, பணமே நீ உலகத்தில் இருந்தது போதும், தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய மக்களுக்கு நீ ஊழியம் செய்யும் நாட்கள் உனக்கு வந்திருக்கிறது. இனி நீ அப்படி செய்வாயாக. ஆமென். ஸோ இட்ஸ் அ டைம். இதுதான் அதுக்கான ஒரு டைம். அது வெளிநாட்டில் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் பேர் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுல கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் ட்ரபுளுங்கிற மாதிரி இப்போ இதை பணம்னு பேசுனா நம்மளை கல்லெறிஞ்சிருவாங்களோங்கிற பயத்தில் பல ஊழியக்காரங்க இதை பற்றி என்ன பண்ணல, பேசலை. ஆனால் அவங்க அதை நம்பினாங்க, அதை விசுவாசித்தாங்க, அதை அவங்க அனுபவிச்சாங்க. இன்றைக்கும் பாருங்கள், தமிழகத்திலேயே ஊழியம் செய்து வளர்ந்த முதிர்ச்சி பெற்ற ஊழியக்காரர்களுடைய சொத்து மதிப்பு 5000 கோடிலாம் இருக்குது. எவ்வளோங்க? யாருன்னு உங்களுக்கே தெரியும், தப்பாலாம் சொல்லலை நான். 5000 கோடி என்ன, 10 பேர் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய பணக்கார சாமியார்கள் அப்படின்னு ஒரு 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் காட், அதில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமாம். இது கணக்கில் உள்ளதே இவ்வளவு. எப்பவுமே கணக்கில் வராதது அதை விட பல மடங்கு இருக்கும். என்ன கூடுமா நட்சத்திரங்களை எண்ண முடியாது, எண்ண முடியாதுதான் ஜாஸ்தியா இருக்கும். ஆமே. 10ல் 1ஆவது வந்ததுன்னு சந்தோஷம். என்னன்னா 9 இல்லை, 1 தான் வந்திருக்கு. இனி அப்படியே மாறிடும். 10க்கு 10. ஆமே. 10க்கு 10. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நிறைய சாமியார்கள்லாம் சொந்தமாக தீவே வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன பாட்டு பாட்டாங்க, இந்த பூமி நமக்கு சொந்தமே இல்லை, பரலோகம் தாய் வீடு அப்படின்ட்டாங்க. தாய் வீடுலாம் இருக்கட்டுங்க, உனக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாதா? உனக்கு ஒரு வீடு வச்சுக்கிட்டா எதுவும் தப்புங்களா? தப்பே இல்லை. பாருங்க, இப்படி ஒரு சிந்தனை அப்படி போயிடுச்சு. சிலர் அவர்களுக்காக அதை அவர்கள் விசுவாசித்தார்கள், ஜனங்களுக்கு அதை சொல்லவில்லை. ஆனால் இது எனக்காக மட்டும் விசுவாசிக்கிற ஒரு பிரசங்கமா,
இது இருக்கக்கூடாது. இது ஒவ்வொருவருக்கான விசுவாசமாக மாறணுங்கிறதுக்காக தான் 53 வாரம் விடாமல் ஒன்றே பேசிக்கிட்டே இருக்கிறேன். 53 வீக்ஸ். ஓகே, தொடர்ந்து என்ன பண்ணுறோம்? பொருளாதார செழிப்பு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். மங்கள வாத்தியத்தை உங்கள் காதில் துணிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு அப்படியே காதில் விழுந்து 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 அது உங்கள் வாயில் எப்படியாவது வரும், உங்கள் சிந்தையில் வரும், உங்கள் வாழ்க்கையில் வரணுங்கிறதுக்காக. ஆமென். அப்போ பாருங்கள், அதனால் சிலர் இதை பேச மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி பேசுகிற மாதிரி சில பேர்லாம் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மக்கள் கொஞ்சம் கல்லை வச்சுருப்பாங்க பாருங்கள் அப்படின்ட்டு. கல்லை தூக்கி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? போட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுறதில்ல, அசறதில்லை, சோர்ந்து போகிறதில்ல. இன்றைக்கி கூட வீடியோ போட்டிருக்காங்க புதுசாக, நியூ ரிலீஸ் டெய்லி போடுறாங்க. நான் டெய்லி டிவோஷன் மாதிரி இன்றைக்கி கூட ஒன்று போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. டெய்லி போடட்டும். நாம் செழிப்பை தொடர்ந்து பேச போகிறோம். ஆமென். இந்த இந்திய தேசம் ஒரு வறுமையின் தேசம் என்கிற அடையாளத்தை மாற்றி தேவனை நம்புகிற பிள்ளைகள் வல்லமையை கையில் எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நோக்கத்துக்கான காரியத்தை இந்த பூமியிலே நாம் செய்து முடிப்போம். ஆமென். அதை செய்கிறதுக்கு இந்த வல்லமை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ஸோ அதனால தான் இதை நம்ம பற்றி என்ன பண்ணுறோம்? நிறைய பேசுகிறோம், நிறைய வாரங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் அது பற்றி பேச போகிறோம். மிரக்கிள் மணி பற்றி பேச போகிறோம். அற்புத விதமாய் பொருளாதாரங்கள் எப்படி நம்ம கைகளில் வருகிறது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ண போகிறோம்? பேச போகிறோம். ஆமென். ஸோ உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க. வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 17 verse 24 to 27, 24 27 வரை உள்ள வசனத்தை நம்ம பார்க்கலாம். பிஸ்னஸ் கிளாஸ், அதனால் பைபிள் அவசியமா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கலாம் நீங்கள். பிஸ்னஸ் த்ரூ த பைபிள். இது வேதத்தின்படி வர்த்தகம். அதனால் இது சக்ஸஸ் புக், இஸ் அ வின்னர்ஸ் மேனுவல். உங்கள் கையில் ஒன்று இல்லைன்னா சட்டையை விற்றுனாலும் ஒன்று வாங்கிடுங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ முக்கியமானது தான் இந்த பைபிள். சில பேருக்கு ஏன் அப்படிலாம் பைபிள் முக்கியமாக இல்லைன்னா, இந்த பைபிளை வச்ச நிறைய பேர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. அதை ஒழுங்காக காட்டலை, அதை ஒழுங்காக எடுத்து சொல்லலை. ஆனால் நான் சில பேருடைய வாழ்க்கையை கவனிச்சிருக்கிறேன், சில தேவ மனிதரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் இந்த வேத புத்தகத்தை வெற்றியின் புத்தகமாக செழிப்பின் கையேடாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆமென். ஜோஷுவா 1:8 அப்படி தான் சொல்லுது. இந்த புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, த புக், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமென். உங்களுக்கு புத்தி வரும், நீங்க சேரதெல்லாம் வாய்க்குமா இந்த வார்த்தையை கொண்டு. அது ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா இருக்குது. Then you will make your way prosper. எல்லாம் சொல்லுங்க, prosper. Then you will have good success. Amen. எல்லாம் சொல்லுங்க, prosper and good success. நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். One more time. நல்ல இன்னும் உங்க உணர்ச்சியில கலக்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். Amen. காலை எழும்பும் போதே prosper and good success அப்படின்னு எழும்பி பாருங்க. Amen. எம்ஜிஆர்லாம் வெளியே வரும்போது சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னு தான் வராரு, திரையிலேருந்து வரும்போது. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, ஏன்டா விடிஞ்சதுங்கிற மாதிரி எந்திக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சக்ஸஸ். Amen. இட்ஸ் நாட், அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, அது பைபிளில் இருக்கிற நல்ல வார்த்தை. தேவனே ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்படி போட்டிருக்கா உங்க பைபிள்ல. கர்த்தர் தோல்வியை கொடுக்குறாரா, வெற்றி கொடுக்குறாரா? குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ கர்த்தரால் என்ன பண்ணுதான் வருதான். அப்ப கர்த்தர் யாரு? வெற்றி கொடுக்கிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி தேவன். ஆமென். ஆமா. அப்போ இந்த பைபிளை தூக்குனவங்கலாம் கொஞ்சம் வெற்றியா கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தூக்கியிருப்பாங்க. அதனால் தூக்காதவங்கள நான் குறை சொல்லவே மாட்டேன். தூக்குனவங்களாம் சக்ஸஸாக இருந்தால் பார்த்தே கொஞ்சம் பேர் தூக்குவாங்க.
பா இது தூக்குனா இதை படித்தா இன்னைக்கு பாரு எப்படியோ ஆகிட்டாங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. ஏமா இன்னைக்கு ஒரு 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 படிப்பை போய் ஏன் ஆர்வமாக எடுத்து படிப்பாங்க? அந்த படிப்பு படித்தவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும், நல்லா இருப்பான். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன வரும்? அடுத்தால எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், இன்ஜினியரிங் சேர்ந்ததெல்லாம் எப்படி நினைக்கிங்க? அதே தான். அப்புறம் ஊர் பூரா இன்ஜினியர் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே ஒரு 4-5 பேர் இருப்பீங்க. ஸோ அப்போ கவனிக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது கூட இந்த புத்தகம் இவனை வெற்றிப்பட வச்சதுன்னு சொல்லணும். ஏமேன் அது இருக்குது இதில். அதை காட்டாததுனால வேற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதை ஆழமாக பார்க்குறோம். அதனால் அந்த புக்கு ரொம்ப முக்கியமானது. பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா இந்த புக்கு தேவை. ஏமேன் திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் யுவர் மவுத். உன் வாயை விட்டு இது புரியக்கூடாது. இது இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஏமேன் நான் திருநெல்வேலிக்கு வரும்போது இதுதான் இருந்தது என் கையில், வேற எதுவும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஆதியிலே வார்த்தை அதான் இருந்துச்சு. இப்போ நான் பார்க்குறேன் இன்னைக்கு இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்குது. ஆமென். முதலீடு தேவையே பிஸ்னஸுங்கிறாங்க. நான் சொல்கிறேன் முதலீடு தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியிலே துவக்கத்திலே எதுவும் இல்லாத போது வார்த்தை இருக்கும் என்றால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறதுக்கு வேற என்னெல்லாமோ காரணம் தேடாதீங்க. வார்த்தை இல்லாததான். வார்த்தை இருந்ததுன்னா வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அந்த வார்த்தை உங்கள் தியானமாக, உங்கள் பேச்சாக, உங்கள் சிந்தையாக இருக்கும் என்றால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை இருந்தால் வெற்றி நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். இதுதான் வேத சத்தியம். வேதம் கையில் வச்சிருக்கீங்களா? வேதம் அது என்ன? அதனுடைய சத்தியம் என்ன? வெற்றி நிச்சயம். ஆமென். இது நம்ம சொல்லல, ரஜினிகாந்த் சொல்லிட்டார். இப்போ என்னன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம், இது யாருக்கோ அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், நினைச்சிட்டோம். வெற்றி கொடி கட்டு அப்படின்னு அவன் பாட்டு படிக்கான். மலைகளை முட்டும் வரை முட்டு முடிவெடு படையப்பா. அவன் வெற்றி கொடு கட்டுங்கிறான். நம்ம ஆளுகள் பாருங்க, நான் ஒன்றுமில்லை ஐயா, நான் அனாதை ஐயா, நான் திக்கற்றவன் ஐயா. அப்படியே நம்ம பர்சனாலிட்டியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஒரு மாதிரி இருந்தாலும் வெற்றி வராது. முடிக்கிறோம் பாரு அப்படின்னா தான் வெற்றி வர ஆரம்பிக்கும் பாருங்க. ஆமாம், உங்களுடைய ஆளுமையே மாறணுங்க. கடவுளுடைய வார்த்தைன்னா சும்மா கிடையாது. இட் சேஞ்சஸ் யுவர் பர்சனாலிட்டி. நான் நம்புகிறேன் என்னுடைய ஆளுமையை தேவனுடைய வார்த்தை மாற்றி இருக்கிறது. ஒரு நேரத்தில் யாராவது வந்தால் கூனி குறுகி ஒளிஞ்சி நடுங்கி அப்படி ஒதுங்கின மனதையும் சுவாபத்தையும் உடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவ வார்த்தை உள்ள வந்து ஆளுகை செய்ததினால் என் சிந்தை, என் எண்ணம், என்னுடைய ஆளுமையை இது மாற்றி இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இட் சேஞ்சஸ் யுவர் பர்சனாலிட்டி. நல்லா சத்தமாக சொல்லுங்க, இட் சேஞ்சஸ் யுவர் பர்சனாலிட்டி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆளையே வேற மாதிரி ஆக்கும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். சார் இன்னைக்கு நல்லா டிஷர்ட் போட்டு எங்க தெரியுறீங்க, அழகாவும் தெரியுறீங்க. வா சூப்பர், யா குட். ஆமென். ஆளே மாறணும். ஆமென். நீங்கள் வரும்போது வேற மாதிரி வரணும். நீங்கள் ஒரு மாதிரி சோகமே மூஞ்சா இருந்தால் அவங்கள நம்பி யார் பிஸ்னஸ் தருவா? நல்லா ஷேவ்லாம் பண்ணி நீட்டாக இருக்கணும், இல்லைன்னா ட்ரிம் பண்ணிடணும். உங்கள் ட்ரெஸ்ஸிங்கு, உங்கள் ஆளுமை, உங்கள் எண்ணம், இதெல்லாம் முக்கியம். சில நேரம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த சோள பொம்மைக்கு கோட்டை தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அதுவும் கோட்டு தான் போட்டிருக்கு. அதனால் கோட்டு போட்டாலே பர்சனாலிட்டிங்கிறது கிடையாது. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண உடை போட்டாலும் பர்சனாலிட்டியாக தெரிய ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆமாம், சில நேரம் இதெல்லாம் அவசியமாக இருக்குது. இது தேவையில்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் ஆளுமையை மாற்றும். ஆமென். அதனால தான் உலகத்தில் பாருங்கள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு போய் படிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு கிளாஸ்லாம் வச்சு அதுக்கு ₹1,00,000 ஃபீஸ் கட்டி 3 நாள் போய் என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது நீங்கள் அப்படிலாம் இல்லை. கடவுளுடைய வார்த்தையில் கேட்க கேட்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய புரிய உங்கள் நட, உங்கள் உடை, உங்கள் பாவனை, உங்கள் சிந்தை, உங்கள் ஆட்டிடியூட்ஸ் எல்லாவற்றையும் தேவ வார்த்தைகள் மாற்றி அமைக்கிறது, நிரந்தரமாக மாற்றி அமைக்கும். ஆமென்.
அதில் கொஞ்சம் பர்சனல் டெவலப்மெண்ட்னா அவுட் சைட்ல இருந்து எல்லாரும் டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. We are talking about the inward development. உள்ள இருந்து மாறதை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உள்ள இருந்தே மாறுது. ஆமென். அவங்க வந்து சும்மா சிரிங்க, இப்படி கையை இப்படி கொடுங்க, இப்படிலாம் சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. வெளியில தான் மாற்றங்களுக்கானது சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா நீ வேறு மனுஷன் ஆவாய். எல்லாம் சொல்லுங்க, வேறு மனுஷன் ஆவாய். என்னங்க என்ன ஆச்சு, நீங்க இப்ப இயேசுனா ஆண்டவர்னா ஆளே வேற மாதிரி ஆட்டானப்பா. இப்போ அப்படி ஆயிட்டீங்கன்னா அதுதான் மெய்யான சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமே. இப்ப என்ன ஆள் வேற மாதிரி இப்படி இருந்தேன்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படியே மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஏய் நல்லா தானடா இருந்த அப்படின்னு முன்னாடி நல்லா இருந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, இப்போ நல்லா வரதை பத்தி இருக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவன் வர வர விருத்தி அடைந்து. ஆமென். அவன் பெரியவன் ஆனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் பாருங்க, இந்த தேவ வார்த்தை இந்த இடத்துல போச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க இதுல கனெக்டடா இருந்து இதுல ரூட்டட் ஆகி இதை தொடர்ந்து இப்படி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்றேன் கொஞ்ச நாள்ல உங்க ஆளுமையே வேற மாதிரி இருக்கும். ஆமென். உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச், உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எல்லாமே என்ன பண்ணிடும், மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் விஷயம். காசு பணம் கொடுப்பீங்களா? கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா காசு பணம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. காசு பணத்தை வச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா, நீ பிரசங்கத்தெல்லாம் நுப்பாட்டு ஆளுக்கு ஏதாவது 100 ரூபா 200 ரூபா டெய்லி டீ மாதிரி கொடுத்துடலாம். அப்படிலாம் மாறாது பாருங்க. அப்படி மாறாது. இது வந்து உள்ளம் மாறுவதால், எண்ணம் மாறுவதால், சிந்தை மாறுவதால், நம்பிக்கை மாறுவதால், பேச்சுக்கள் மாறுவதால் ஆளே வேற மாதிரி ஆகிறாங்க. ஆமென். நான் சொல்றேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க நட உட பாவனை ஆட்டிடியூட்ஸ் இப்ப இருக்கிறத விட இன்னொரு லெவல்ல அது இருக்க போகுது. அதை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் இங்கு வந்திருக்கிறது, இவங்க தான் கிங்டம் அம்பாசிடர் அப்படின்னு உங்களை குறித்து சொல்ல போகிறார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் கிங்டம் அம்பாசிடர். ஆமென். ஆமா. உள்ளுக்குள்ளே ஒரு கெத்தான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கெத்தான எண்ணம். உள்ளுக்குள்ள கொஞ்சம் வெத்தான எண்ணம் இருக்கக்கூடாது. உள்ள எப்படி இருக்கணும், எப்பவுமே ஐ அம் a king, I am a king's son, I am a blessed man. இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா வராது. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள போய் அது ரூட்டட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆல்வேஸ் பாக்கெட்ல ஒன்றும் இல்லாட்டா கூட உங்க திங்கிங் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். திங்கிங் வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய நினைவுகள், உங்கள் உணர்வுகள், நீங்கள் உட்காருறது எந்திக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவனே கவனிப்பான். ஒரு அட்டென்ஷன் உங்கள் மேலே வரும் பாருங்க. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு, அதெல்லாம் போது கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்திருக்கிறது. உதித்திருக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு வருவார்கள். உங்களை தேடி வருவாங்க. ஒன்றும் இல்லை சார், உங்ககிட்ட பேசிட்டு போனாலே நல்லா இருக்குன்னு அதுக்காகவே கொஞ்சம் பேர் வருவாங்க. என்னமோ தெரியல சார், என்னமோ வச்சிருக்கீங்களா உள்ள அப்படின்னு கேட்பாங்க. ஆமென். அந்த மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனை தயார்படுத்துகிறது. ஆமென். அதனால் இந்த புக்கு ரொம்ப முக்கியம், இதை கேட்கறது ரொம்ப முக்கியம். இது வந்து சும்மா கிடையாது, இது வந்து ஏதாவது டெக்னிக் சொல்லி தர்றது என்னமோலாம் இல்லை, இது ஆளையே மாத்துறது. ஆமென். பிரைஸ் காட். கண்டினியூ பண்ண போகிறோம், வார்த்தையை தொடருவோம். இது இந்த இந்த முகவரை அவசியம் நான் நினைக்கிறேன். 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிருக்கீங்களா? 24 பார்க்கலாம். மத்தேயு 17:24. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். பாருங்க, போதகர் என்ன பண்றாரு, வரி கட்டுறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வரி கட்டுற பாஸ்டர். ஆமென். ஆமா, இயேசுவை பத்தி தாங்க இருக்குது. இயேசுங்கிற போதகர். சிலர் பாருங்க, இயேசு வந்து ஒரு ஏழை இயேசுவாக, ஒரு 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 ஒண்ணுமே இல்லாத இயேசுவா காமிச்சு விட்டாங்க. ஆமா, பைபிளில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. அவருடைய டீம்ல தான் கேட்குறாங்க இந்த கேள்வியை. ஐயா, உங்க போதகர் வரி செலுத்துகிறாரா? செலுத்துகிறார் அப்படிங்கிறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் a taxpayer. ஆமென். நம்ம நாட்டில் கொஞ்சம் வேற மாதிரி,
நீங்கள் செலுத்தாட்டினாலும் ஜிஎஸ்டியை போட்டு உறிஞ்சிடுவாங்க. அது வேற. எல்லாத்துலேயும் அத்தனை பெர்சன்டேஜ் போட்டு பிடுங்கி எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்படி பிடுங்கி எடுக்கிற இடத்துல தான் கிருபை ரொம்ப வேலை செய்யுங்கிறேன் நான். பாவம் பெருகிற இடத்தில், அப்போ பிடுங்குகிற இடத்தில் கொடுக்கிறது அதிகமாய் பெருகும். ஆமென். அப்போ எல்லாரும் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க, த பிளெஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் மட்டும் இல்லைன்னா இந்தியாவில் டாக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்றாங்க. ஆமென். நான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், இந்தியாவில் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயரா சில பேர் ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் ஒரு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயரா நீங்கள் இருப்பீங்க வெளிப்படையாக. I proclaim in Jesus name. I command in Jesus name. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற சில பேருக்கு சொல்றேன், நீங்க ஒரு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயரா இருப்பீங்க. Amen. இன்னைக்கு பாருங்க, இந்த நடிகை, இந்த நடிகர், இவர் இவ்வளவு வரி கட்டினார் அப்படின்லாம் என்ன பண்றாங்க, பெருமையா பேசுறாங்க. நான் சொல்றேன், நம்ம இயேசு ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலத்துல டாக்ஸ் பேயரா தான் இருந்திருக்கிறார். ஆமே. நம்மளும் பாருங்களேன், இப்போ மாதம் வருமானம் எவ்வளோன்னே எண்ண முடியலங்க அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை படிக்கும்போது, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குன்னே ஒரு ஆடிட்டரை வச்சு நீங்கள் டேக்ஸ் பண்ணுற நாட்கள் உங்களுக்கு வருகிறது. ஆமே. சில ஆடிட்டரை வச்சு டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு ஒரு இன்கம்ஸ் உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, ஏன் போதகர்னு சொல்றதுனால உங்க மினிஸ்ட்ரியில, உங்க சர்ச்சஸ்ல அந்த நாள் வருதுங்கிறத டிக்ளேர் பண்ற இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வரி செலுத்துகிறார். ஆமென். 25. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. அநியாயமாக தான் ஏதோ ஒன்று வசூலிக்கிறாங்க, பரவாயில்ல, நம்ம கெட்டுவோம், கெட்ட முடியும். ஆமென். இப்போ பாருங்க 27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிரக்கிள் மணி. எல்லாம் சொல்லுங்க, மிரக்கிள் மணி. ஆமென். பாருங்க, டாக்ஸ் பே பண்ணணும், ஒரு பண தேவை ஒன்று இருக்கிறது. இந்த பண தேவையை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு யோசித்துக்கிட்டே பேதுரு வரும்போது, இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இயேசு அவங்கிட்ட அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்றாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு பணம் எங்க இருக்குன்னு சொல்லுகிறவர். பாருங்க, என்ன புதுசா சொல்றீங்களே இயேசுவை பத்தி. இயேசு ரட்சிப்பார், இயேசு விடுவிப்பார், இதெல்லாம் கேட்டிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு பணம் எங்க இருக்குங்கிறதையும் சொல்லி தருகிறவர். ஆமென். இயேசு பணம் கொடுக்கிறவர். ஊழியங்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சா என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இயேசு விடுவிக்கிறவர் மட்டும் இல்லை, இயேசு குணமாக்குறவர் மட்டும் இல்லை, இயேசு அழைக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, இயேசு என்னவும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பணம் எங்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமென். நான் சொல்றேன், இயேசு, அதனால தான் பாருங்களேன், நம்ம கடவுளை இந்த வாழ்க்கைக்கு பொருத்தமானவராக பார்க்காதனால தான் இந்த ஏரியாவில் நம்ம பெருசாக என்ன பண்ணாமல் இருக்கிறோம், பார்க்காமலே இருக்கிறோம். சுகமாக்குறாரா? ஆமாங்க சுகமாக்குறாரு, அதெல்லாம் நம்புகிறாங்க. விடுவிப்பாரா? ஆமாங்க விடுவிப்பாருங்க, அதெல்லாம் நம்புகிறாங்க. மன்னிப்பாரா? ஆமாம் மன்னிப்பாருங்க, அதெல்லாம் நம்புகிறாங்க. உங்களை செழிப்பாக்குவாரானா யோசிக்காங்க. உங்களுக்கு பணம் எங்கே இருக்குன்னு இயேசு சொல்லுவாரானா, இப்படி இல்லாம இருக்க, ஒரு மாதிரி இருக்க. நமக்கு பணம்னாலே ஒரு மாதிரி ஒரு அலர்ஜி வர்ற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க சபைகளில். அதனால்தான் சில பேருக்கு பாருங்களேன், இப்போ நான் பணம் வரும் 10 வழிகள் அப்படின்னு போட்ட உடனே சிலருக்கு அதிருது. அப்படியே, ஐயோ இது என்ன சபையா இல்லை எம்எல்ஏ மீட்டிங்கா அப்படிங்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த எம்எல்ஏ மீட்டிங்லாம் இதை பற்றி என்ன பண்ணலாம்,
பேசலாம், சர்ச்சில் இது எங்கே பேசுறது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் வச்சுக்கிற பைபிளில் இயேசு பணம் எங்கே இருக்குங்கிறத ஒரு மனுஷனுக்கு சொன்னார். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடத்துலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். மிரக்கிள் மணி, எல்லாம் சொல்லுங்கள், மிரக்கிள் மணி. பாருங்கள், கடவுள் பாருங்களேன், வாழ்க்கைக்கு எது ரொம்ப தேவையோ அந்த காரியம் உங்களுக்கு எப்படி நடக்குங்கிறத சொல்லலைன்னா அப்புறம் எப்படி? நீ நல்லா படி, அப்பா உனக்கு புக்கெல்லாம் வாங்கி தருவேன், ஆனால் சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்னா எப்படி இருக்கும்? ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் பாருங்கள், நிறைய பேர் ஒரு ஏரியாவில் மட்டும் கடவுளை பார்க்குறாங்க, மற்ற ஏரியாவில் அவர் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. உபாகம் 8:18 சொல்லுகிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். I will give you the power to get wealth. Amen. எல்லாம் சொல்லுங்க, power to get wealth. நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம், பவர்ஃபுல்லா. Amen. Power to get wealth. Amen. நல்லா அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம், சவுண்டா. நல்லா 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 சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். Amen. அப்படின்னு கடவுள் இப்படி ஒரு பலத்தை தருகிறார், இப்படிப்பட்ட ஒரு விதத்திலே நமக்கு உதவுகிறார் என்று வேதம் சொல்கிறது. Amen. இது தேவன் செய்கிற ஒரு வேலை. தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய உதவிகள், தேவனுடைய ஞானங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலையும் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஃபினான்ஷியல் லெவலில் ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழுவோம், பொருளாதார ரீதியாக தன்னிறைவான ஒரு வாழ்க்கை வாழுவோம். நம் தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, அநேகருடைய தேவைக்கு உதவுகிறவர்களாக நம்ம மாற ஆரம்பிப்போம். ஆமென். அப்போ பாருங்க, அங்கே ஒரு காரியம் இயேசு சொல்கிறாரு, நீ கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு அப்படிங்கிறாரு. தூண்டில் போட்டால் அதில் கிடைக்கிற முதல் மீன், அந்த மீனுடைய வாயை என்ன பண்ணு, திறந்து பாரு அப்படிங்கிறாரு. திறந்து பார்த்தா மீன் வாய்க்குள்ளே என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள், வெள்ளி பணம். எல்லாம் சொல்லுங்கள், மீன் வாய்க்குள்ள பணம். ஆமென். மணி இன் எ ஃபிஷ் மவுத். ஆமென். மீன் வாய்க்குள்ள என்ன இருக்குது? பணம் இருக்குது. ஆமென். இப்போ இயேசு தான் சொன்னார், இந்த மீன் வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கும்? பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்னன்னா, பணம் எந்த விதத்திலாம் நம்மகிட்ட வர முடியும் அப்படிங்கிறதுக்கு வரம்பே கிடையாது. தேவன் பல விதங்களிலே அதை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிரக்குலஸ் வே. சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஆமென். அந்த நேரத்தில் அவனுக்கு அப்படி ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை எப்படி சந்திக்கப்படுகிறங்கிறத இயேசு அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். அப்போ இது ஒரு இயற்கையான விதத்தில் எல்லாமா இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. எல்லாம் சொல்லுங்க, புரோஜனமா இருக்கிறதை போதித்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். இது தமிழில் புரோஜனமாக இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ப்ராஃபிட். எல்லாம் சொல்லுங்க, லாபம் எப்படி வரணும்னு கடவுளே சொல்லி தருவாராம். ஆமென். எப்படி பாருங்க, வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டமாக இருக்கணும்னு கடவுள் என்ன பண்ணல, விரும்பல. கடவுள் என்ன விரும்புகிறாரு? அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் ஹூ டீச்சர்ஸ் unto you profit benefit. எல்லாம் சொல்லுங்க, profit you profit benefit. எல்லாம் சொல்லுங்க, profit benefits. கடவுள் அங்க பாருங்க, I am the Lord your God who teaches you to profit and benefit. எல்லாம் சொல்லுங்க, profit and benefit. பாருங்க, சபையில் ரொம்ப நாளா சில சத்தங்கள் கேட்கல, சில சத்தங்கள் சபையில் எழுப்பவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு சில இது சொல்ல வருகிறேன். இந்த 2 வார்த்தை நல்ல சத்தமாக சொல்லுங்க, ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட். நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இனி அதுதான் உங்க பிசினஸ், அதுதான் உங்க வாழ்க்கை, அப்படிதான் உங்க ஊழியம் இருக்கும், அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட் we declare in Jesus name. Amen. அதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவுறாங்கிறாரு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறாரு.
இது இது பாருங்க, இது இது இப்படி ஒன்று இருக்குங்கிறதே சொல்லல ரொம்ப நாளா. ப்ராஃபிட்டு, பைபிளில் ப்ராஃபிட் பற்றிலாம் இருக்கா? நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஒரு வார்த்தை, லாபமாயிருக்கிறதை நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் நினச்சிட்டேன் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நஷ்டம்னு நினச்சிட்டே போயிடணும். எப்படி மைண்ட் செட் ஆகுது பாருங்களேன். சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுக்குள்ள இந்த பாவட்டியை எப்படி உள்ள போடுறேன் பாருங்க. சிலர்லாம் தரித்திரம் அவங்கள பிடிச்சிருக்கு, ஆனால் சபையில் இருக்கிறவங்க இவங்க தரித்திரத்தை பிடிச்சிருக்காங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஒன்று வந்து நம்மளை பிடிக்கிறதுங்கிறது வேற, நாமளே அதை போய் பிடிக்கிறதுங்கிறது வேற. வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் அது பிடிச்சிருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிறாங்க பாருங்க, இவங்க அதை பிடிச்சி வச்சுருக்காங்க. கர்த்தர் அது மூலம் நமக்கு ஏதாவது போதிப்பார் பிரதர் அப்படின்னு கடனையும் வியாதியையும் தரித்திரத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சி இவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இது நம்முடையது அல்ல, இது நமக்கு இருக்க வேண்டியது இல்லை. தேவன் எனக்கு என்று லாபத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ப்ராஃபிட் and benefit. ஆமென். நான் உனக்கு டீச் பண்ணுவேன், நான் உன்னுடைய கடவுள், நான் உனக்கு டீச் பண்ண விரும்புகிறேன். முதல்ல பலன் தரேங்கிறாரு, இதில் சொல்கிறாரு நான் உனக்கு டீச் பண்ண விரும்புகிறேன், உனக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நீ எப்படி லாபம் அடையிறங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். ஆமென். அதனால தான் என்னை விட துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். யாரு? சாலமோன். ஆமென். அவன் வந்து குயிக் மணி மேக்கர். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் தான் சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தார். அதனால தான் யாரும் அடையாத ஐஸ்வர்யத்தை சாலமோன் அடைந்தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் சும்மா உட்காரல, உங்கள் தேவனை நீங்கள் அறிந்துக்கோங்க, உங்கள் தேவன் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்திருக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கோங்க. கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவத்தை மட்டுமல்ல, உங்கள் சாபத்தை மட்டுமல்ல, உங்கள் தரித்திரத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சிலுவையில் ஒழிச்சு கட்டினது உங்க பாவத்தை மட்டும் இல்ல, சிலுவையில் அவர் ஒழிச்சு கட்டினது உங்களுடைய நோயை மட்டும் அல்ல, சிலுவையில் ஒழிச்சு கட்டினது உங்கள் தரித்திரத்தை, உங்கள் இல்லாமையை, உங்கள் பற்றாக்குறையை அவர் ஒழித்து கட்டினார். ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 அப்படி சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம்ம நிமித்தம் அவர் தரித்திர ஆனாரே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. நீங்கள் பரலோகம் செல்லும்படியாக மட்டுமே இயேசு வந்தார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருந்தா நானே அதை பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பேனே. நான் என்ன பரலோகத்துக்கும் இல்லை இன்னைக்கு இருக்கிற இதுக்கும் எதிராக இருக்கணுங்கிறதுக்காகவே இதை பிரசங்கம் பண்றதுனா இல்லையே. கடவுளுடைய வார்த்தை அப்படி போடலையே. கடவுளுடைய வார்த்தை எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஐஸ்வர்யம் அடையும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் அடையும்படிக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார். ஆமென். அப்போ அவர் தரித்திரர் ஆனார்னா நீங்க தரித்திரா இருக்க வேண்டியது இல்லை, நீங்க ஏழையா இருக்க வேண்டியது இல்லை, நீங்க பஞ்சப்பாட்டு பாட வேண்டியது இல்லை, நீங்க பற்றாக்குறையில் இருக்க வேண்டியது இல்லை. இயேசுவின் தழும்புகள் உங்களை குணமாக்குகிற தழும்புகள். அதே போல இயேசு சிலுவையில் நாவரண்டு எல்லா பாவத்தின் விளைவாய் வந்த தரித்திரத்தை அவர் சுமந்த போது அந்த தரித்திரத்தினாலே நீங்கள் செல்வந்தர்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவினுடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எப்படி தைரியமா போல்டா நீங்க சொல்ல முடியுமோ, அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன்னு சொல்ல முடியுமோ, அதே போல இதையும் சொல்ல முடியும். அவர் தரித்திரர் ஆனதால் நான் செல்வந்தனாக்கப்படுகிறேன், ஐஸ்வர்யவானாக்கப்படுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்னுடையதா இருக்கிறது.
பாருங்களேன், இதெல்லாம் ஒரு முக்கியமே இல்லாத செயலுங்க. அது என்னங்க, பணத்தை பற்றி 50 வாரமாக பேசுகிறாரு அப்படின்னு இது ஒரு முக்கியமே இல்லாத செயலாக இருக்கும்னா, சிலுவையில் இயேசு அதை சுமந்திருக்க வேண்டியதே இல்லை. சிலுவையில் என்ன முக்கியமில்லாத வேண்டாத வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாராங்க? சிலுவையில் நடந்த ஒவ்வொன்றும் முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன். சிலுவையை மதித்து இந்த பிரசங்கத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். என் இயேசு என் பாவத்தை சுமந்தார், அதனால் நான் நீதியாக்கப்பட்டேன். என் இயேசு என் நோய்களை சுமந்தார், அதனால் நான் குணமாக்கப்படுகிறேன். அதுபோல இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார், அதனால் நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ், எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். இன்னைக்கு காசு இருக்கோ காசு இல்லையோ, அல்லது கடன்ல கூட நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க போல்டா சொல்ல முடியும், through the finished work of Jesus, இயேசு செய்து முடித்த செயலாலே நான் செல்வந்தனாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். சிலர் பாருங்க, இது புரியாது பாருங்க, பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லை, கடன்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு, காசு இல்லாத ஆளெல்லாம் கூப்பிட்டு ஐஸ்வர்யவான்னு சொல்ல வைக்கிறாரு. ஏதோ ஒன்று அப்படியே கிளப்பி விடுறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லல, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்கியிருக்கிறாரா. பாவத்தில் வாழ்கிற மனுஷனை கூப்பிட்டு சொல்கிறோம், நீ கடவுள் உன்னை நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. ஆமென். கடவுள் உடைய தழும்புகளாக நீ குணமாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறாரு. ஆமென். அவர் மரணத்தை சுமந்தார் நீங்கள் ஜீவனோடு இருக்கும்படியாக. ஆமென். இது எல்லாம் கல்வாரியில் நடந்திருக்குன்னா சாதாரணமானது இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆமென். அதனால தான் ப்ராஸ்பரிட்டிங்கிறது என்னங்கயோ பைபிளில் ஒரு மூலையில் கிடக்கிறது இல்லை. வேதாகமத்திலே ரிடம்டிவ் ஆக்டில், தேவனுடைய மீட்பின் செயலிலே அது ஒரு முக்கியமான அம்சமாக அது இருக்கிறது. அதனால தான் ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், லாபமானதை எனக்கு சொல்லி தருகிறார். ஆமென். செழிப்பை அவர் எனக்கு சொல்லி தருகிறார். இன்னும் அந்த வார்த்தையை நான் நல்லா நோண்டி படிக்கலாம். அந்த 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 ப்ராஃபிட்டுங்கிற வார்த்தையை போய் இன்னும் ரூட் வேலெல்லாம் போய் நீங்கள் நோண்டினீங்கன்னா ப்ராஸ்பரிட்டின்னு தான் அதை மொழிபெயர்க்கிறாங்க. ஆமென். அதனுடைய ஆழங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா செழிப்பு, நீ செழிப்படைவதை உனக்கு சொல்லி தருகிறேன்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய செழிப்பு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போ காசு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. அந்த பணம் எங்கே இருக்குங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சொல்லித்தராரு. சூப்பர் நேச்சுரல் வேலை அவனுடைய ஃபைனான்ஷியல் தேவைகள் அங்கே சந்திக்கப்படுகிறது. ஆமென். சில நேரத்தில் கடவுளுடைய வழிகள் முதல்ல அவர் போதிக்கிறாரு, இதை நம்ம நம்பணும். அடுத்தது அவருடைய வழிகள் நாம் நினைப்பதை விட வித்தியாசமானதாகவும் மேலானதாகவும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, காட்ஸ் வே இட்ஸ் ஹையர், இஸ் ஹையர் than your thought. Amen. உங்களுடைய நினைவுகளை விட, நீங்கள் சிந்திக்கிறதை விட அது எப்படி இருக்கும், கொஞ்சம் மேலானதா இருக்கும். உங்களுடைய லாஜிக்கல் மைண்டுக்கு அது செட் ஆகாததா இருக்கும் நிறைய நேரம். மீனை விற்றா காசு வரும், இது லாஜிக். ஆனால் மீனுக்குள்ளேயே காசு இருக்குங்கிறது புதுசு. கரெக்டா? மீனை போய் பிடி, அதை வில்லு, காசு கிடைக்கும்னா நார்மல். அது யார் வேணாலும் என்ன பண்ணலாம், நம்பலாம். அது நமக்கு லாஜிக்கலி நம்மளால் என்ன பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனால் அவர் மீனை திறந்து பாரு, மீனுக்குள்ளே காசு இருக்குங்கிறார். அந்த காசு எங்கே வந்து, கடலுக்குள்ளே இருந்து காசு வந்திருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கடலுக்குள்ளே இருந்து காசு. ஆமென். கடலுக்குள்ளே இருந்து காசு. சிலருக்கு இதெல்லாம் ப்ரொஃபட்டிக் வேர்டு. கடலுக்குள்ளே இருந்து காசு. ஆமென். உங்களுக்கு காசு எப்படி வேணாலும் அவர் கொண்டு வருவார். உங்களுக்கான பணத்தை அவர் எங்க இருந்தனாலும் அவர் என்ன பண்ணுவார், கலெக்ட் பண்ணி கொண்டு வருவார். ஆமென். எஸ். நிறையவே இருக்குதுங்க, நிறைய வழி இருக்குதுங்க கடவுளுக்கு. அவருக்கு வந்து இதுதான் வே, இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. தாறு மாறா வேலை செய்வார்.
தாறு மாறு தக்காளி சோறு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. ஆமென். நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணத்தை உங்களுக்காக கொண்டு வருவார். ஆமென். அன்எக்ஸ்பெக்டட் வே, அதாவது அன்யூசுவல் வே, காமனான வே கிடையாது, அன்யூசுவல், அன்லிமிட்டட். உங்களால் திங்க் பண்ணவே முடியாத, உங்களால் யோசிக்கவே முடியாத விதங்களில் உங்களுக்கான பணங்களை உங்கள் கையில் அவரால் கொண்டு வர முடியும். அதனால தான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம். எனக்கு எதுக்காக இங்கே வந்து உட்காந்து வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க? ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை உங்களை தயார்படுத்துகிறது. ஆமென். எதுக்கு இந்த போதனை நீங்கள் கேட்கணும்? இப்படி ஒரு டீச்சிங்ஸை நீங்கள் கேட்குற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் ஒரு வேலையை அவர் செய்கிறார். அது என்ன? அந்த ரெல்மோட உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நம்முடைய காமன் திங்கிங்ஸ்ல இருந்து, நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மளை விடுதலையாக்கி, இந்த எல்லையில மட்டும் இல்லப்பா, வேற இன்னும் எத்தனையோ விதத்துல உன் கையில என்னால பணத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம மனசை அவர் புதுசாக்கிட்டு இருக்கிறார். ஆமே. ஒரு பாக்ஸ்குள்ள நீங்க திங்க் பண்ணாம அந்த பாக்ஸ்குள்ள இருந்து உங்களை வெளியில கொண்டு வரார். ஆமே. மீன் வித்தா காசு, ஆனால் மீனுக்குள்ளேயே காசு. எல்லாம் சொல்லுங்க, மீனுக்குள்ள காசு. ஆமென். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல், அவருக்கு கடவுள் வேர்க்கடலுக்குள்ள காசு இருக்குங்கிறத காமிச்சார். எல்லாரும் பைபிள் உள்ளது மட்டுமே நான் சொல்லலை, நவீன இன்னைக்கு இருக்கு நாம் வாழ்ந்த இந்த காலத்தில் கூட கடவுள் பல பேருக்கு அதை காமிச்சார். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல் பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார், லார்ட் ஷோ மீ த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். ஆண்டவர் கூப்பிட்டாரு, யூனிவர்ஸ் பற்றிலாம் இருக்கட்டும், முதல்ல வேர்க்கடலை பற்றி சொல்லித்தரேன்னார். அவர் பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வெல், ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அவர் போய் அந்த வேர்க்கடலில் இருக்கிற மூலக்கூறுகளை ஆராய ஆரம்பித்தார். அதில் இருக்கிற ஒவ்வொன்றோடு இணைப்பதனுடைய மூலமாக என்ன வர முடியுங்கிறத பார்த்து சுமார் 250க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை ஒரு வேர்க்கடலிருந்து அவர் உருவாக்கி இருக்கிறார். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, நீங்கள் நிறைய பேர் லேபுக்குள்ளே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்குள்ளே வச்சிருக்காருன்னு தெரியலையே, குதிலுக்குள்ளே இருக்குமோ? உங்களுக்கான வழியை அவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கான பாதையை காட்டுவார். ஆமென். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்க மைண்டை இந்த சூப்பர் நேச்சுரலுக்கு தயார்படுத்த வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் மனதை இந்த பாக்ஸை விட்டு வெளியே கொண்டு வந்துடுங்க. இந்த உலகம் தரித்திரத்தை பேசலாம், இல்லாமையை பேசலாம், குறைவை பேசலாம், பற்றாக்குறையை பேசலாம், லாஜிக்கல் வேயை மட்டும் அது பேசலாம். ஆனால் பைபிள் ஒரு மேஜிக்கல் வேயை உங்களுக்கு சொல்லித்தருது. ஆமென். அற்புத விதமாய் பேதுருவே, காசா? சரி, இன்னைக்கு மீட்டிங் போவோம், மீட்டிங்கில் காசு வரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, காசு எங்கேருந்து வேணாலும் வரும். அதுக்கு ஒரு வரம்பே இல்லாமல் வருங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்டோரியை பைபிள் பதிவு பண்ணுகிறது. ஏன் இப்படி ஒரு ஸ்டோரி எழுதி பைபிள் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வருது அப்படின்னா அர்த்தம்னா, தேவனுக்கு கிரியை செய்ய எல்லையே இல்லை, தேவனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எதுக்குள்ளே இருந்து வேணாலும் காசை கொண்டு வருவார். ஆமென். அவன் வேர்க்கடலுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷனுக்கு காசு வருது பாருங்க. அதனுடைய கண்டுபிடிப்பு, அதை உற்பத்தி பண்ணி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்டுக்கு அவர் பேட்டன் ரைட் வாங்கினார். மிகப்பெரிய ட்ரஸ்ட்லாம் அமைச்சு யூனிவர்சிட்டிலாம் கட்டி இன்றைக்கும் எத்தனையோ கோடி டாலர்ஸு அந்த இதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மிரக்கிள் மணி, சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். ஆமென். பாருங்க, இதை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு உங்கள் திங்கிங்கை விரிவாக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்களை விரிவாக்குங்க. ஆமென். enlarge our capacity for supernatural provisions. நம்முடைய கொள்ளளவை வந்து நம்ம வளர்த்துக்கும் போது தான் இது உள்ள வர ஆரம்பிக்கும்.
பாத்திரம் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் என்ன வந்துச்சு இல்லை பைபிள்ல? கரெக்டா? எப்போ பாத்திரம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்களோ அப்பதான் என்ன ஆகுது? என்ன நிக்குது. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ப்ரொவிஷனை பெற்றுக்கொள்ள உங்க மனசு விசாலமாகிற வரைக்கும் தேவன் அதற்குள்ளே செயல்பட வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, enlarge your capacity. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பாருங்கிறத பாருங்க. இன்னும் இப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்தார், அப்படிப்பட்ட வசனம்லாம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி வசனமா எடுத்து உங்க ஃபெய்த்தை ஃபீட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஃபீட் பண்ண என்ன ஆகும்? உங்க மைண்ட் ரினியூ ஆகும். அப்புறம் உங்க விசுவாசத்தை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அதுக்கப்புறம் உங்க ஃபெய்த்தை நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமென். 5 விஷயம் சொல்றேன், நீங்க அதை எழுதிக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, விரிவாக்குங்கள். ஆங்கிலத்தில் எழுதுறவங்க ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனுக்காக நீங்கள் எப்படி தயாராகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். சில பேர் பாருங்கள், நல்ல அப்படி ஸ்டடிலாம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும், திருப்பியும் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. enlarge our capacity for supernatural provisions. ஸோ என்ன பண்ணுங்க? விரிவாக்குங்க. இதான் நம்பர் 1. நம்பர் 2, see God supernaturally supplying the need. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறத பாருங்க. feed on the word. வார்த்தையினால் உங்களை என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. நம்பர் 4, renew our minds. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். நம்பர் 5, exercise our faith. உங்களுடைய விசுவாசத்தை பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். ஓகே, இந்த 5 காரியம் இருக்குது. நீங்கள் அப்புறமா ஆன்லைனில் ரீப்ளே பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், விரிவாக்குங்கள், பாருங்கள், நிரப்புங்கள், புதிதாக்குங்கள், பயிற்சி செய்யுங்கள். மறுபடியும் சொல்லுங்கள், விரிவாக்குங்கள், பாருங்கள், நிரப்புங்கள், புதிதாக்குங்கள், பயிற்சி செய்யுங்கள். ஆமென். பாருங்க, சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்காக கிடையாது, இதை லிட்ரலாக நீங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென். இது எப்படி பாசிபிள், இது எப்படி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சாத்தியம் அப்படிங்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், சில ஸ்கிரிப்சர்ஸ் அதுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனுக்காக உங்கள் ஃபெய்த்தை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்கிரிப்சர் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. அங்கே என்ன போட்டிருக்குது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவின் இடத்துலேருந்து என்ன பண்ணுறான்? இறங்கி வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நன்மைகள் இறங்கி வருகிறது. எஸ், நிறைய பேர் இப்படி பிதாவினிடத்திலிருந்து நன்மை இறங்கி வர்றதெல்லாம் பார்த்துட்டுல வாழ்க்கையில். அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, அங்கிருந்து வருமா, யார் தருவா, இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. முதல்ல உங்களுடைய ஃபெய்த்தை, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்? எவ்ரி குட் கிஃப்ட்ஸ், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என் அப்பா கிட்ட இருந்து தான் இறங்கி வருகிறது. ஆமென். இங்கே இது எல்லாமே ரிசோர்ஸ், பட் அவர் டேட் இஸ் a source. ஆமென். இது வளம், அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். நாம் வளங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் ஆதாரத்தை பார்க்கணும், ஊற்றை பார்க்கணும். ஒரு ஊரே காஞ்சிருக்கலாங்க, ஆனால் அங்கே ஒரு ஊற்று உருவாச்சுன்னா அந்த ஊற்று இதிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் அந்த ஊரே என்னமாக்கும்? வளமாக்கும். அதனால் நீங்கள் வளத்து பின்னாடி போக வேண்டாம், எங்கு பொங்கி வருகிறதோ அதை நோக்கி நீங்கள் பார்க்கணும். ஆமென். அப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவடத்திலிருந்து வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பணம் ஒரு நன்மைன்னு நினைக்கிறீங்க? ஆமென். ரொம்ப காலமாக கிறிஸ்தவ சபைகளில் அநேக கிறிஸ்தவங்க காதில் விழுந்தது என்ன? பணம். பணம் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு மைண்டில் பதிச்சு வச்சுட்டாங்க. கேட்டால் பைபிளில் இருக்குது அப்படின்ட்டாங்க. பைபிளில் பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னெலாம் போடல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஆமென். மணி இஸ் நாட் ஈவில் அப்படின்னு போடல, மணி இஸ் a evil அப்படின்னு போடல. The love of money or is the lust of money is the root of all evil.
பணம் தீமைன்னா அந்த பைபிளே பிரிண்ட் பண்ண முடியாத. ஹலோ, அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமே. பணம் இல்லாமல் எப்படி பைபிள் பிரிண்ட் பண்ணுறது? ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது பிரிண்டிங் இது இருக்குதா? அப்படி எப்படி ஃப்ரீ பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. கண்டிப்பாக பணம் வேணும். பணம் தீமைன்னு ஒரு முட்டாள்தனத்தை பைபிள் ஒரு நாளும் சொல்லாது. ஏன்னா பைபிள் தேவனுடைய ஞானத்தின் புத்தகமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ நன்மையான எந்த ஈவும்னா அந்த நன்மையில் பணமும் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பணம் அவரிடமிருந்து எனக்கு வருகிறது. ஆமென். இந்த உலகத்தில் சில நாடு, சில வர்த்தகம், சில நிறுவனம் எல்லாம் டவுனாக இருக்கலாம், அப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அவரிடமிருந்து எனக்கு வருகிறது. He is the source of my goodness. Amen. அவர் தான் என் நன்மைகளுக்கு ஆதாரம். அவர் தான் என் நன்மைகளுக்கு ஊற்று. ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். கேட்குறாங்க எப்படி வருதுன்னு. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை, என் மனதை, எனக்கு ஒரு அப்பா உண்டு, அவர் செல்வந்தராக இருக்கிறார், அவர் என் தேவைகளை அவற்றிருந்து தான் எல்லாமே எனக்கு புறப்பட்டு வருகிறது. ஆமென். ஒத்தாசை வரும் பர்வதம். ஆமென். அது மேலே உங்கள் மைண்டை நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். சில நேரம் இது உடனே வர்றதில்லை. ஏன்னா நம்ம எப்படி பழகிடுறோம், எங்கேயோ வாங்கி யாருக்கிட்டேயோ வாங்கி எப்படியோ இப்படியே பழகினதுனால நமக்கு மைண்டு இப்படி செட் ஆகிருது. நம்மளை அறியாமலே இப்படி ஆயிருக்கும். எனக்காவது வராத அன்னைக்கு தான் யோசிப்போம், ஆஹா இந்த ஆள் போயிட்டா எல்லாம் போயிடுச்சே, இது மூடினா நம்மளும் மூடிடுச்சே, அன்னைக்கு தான் எல்லாமே இதாகும். ஆனால் இப்படி செட் பண்ணிங்கன்னா எக்காலமும் பொற்காலமாக இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பாய். ஆமென். ரெசஷன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்லார்ஜ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. ஆமென். இப்போ வறட்சி, இப்பொழுது பொருளாதார இரக்கம்லாம் சொல்லுவாங்க. நான் வாழ்வது அவர் இரக்கத்தில். ஆமென். அவர் இரக்கத்தில் ஏற்றம் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதில் உங்கள் ஃபெய்த்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு பில்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸுக்கான விசுவாசத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ண ஆரம்பிக்கும். பாருங்கள், எதுவும் இல்லாமல் எந்த காரியங்களும் சாதகமாக இல்லாத போது கூட இந்த வார்த்தைகள் தான் உதவி செய்திருக்கிறது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து, அதில் எப்படி அழகா வருது பாருங்க, பரத்திலிருந்து உண்டாகி. எல்லாம் சொல்லுங்க, அங்கதான் சாங்ஷன் பண்றாங்க. எல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து உண்டாகி. ஆமென். அங்கதாங்க பிரிண்ட் அடிக்கிறாங்க, அங்கதான் சீல் அடிக்கிறாங்க. அங்க போட்டா இங்க ஆமென் சொல்லிதான் ஆகணும். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். ஆமென். இங்க இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. அங்க உண்டாச்சுன்னா இங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமென். ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிலாம் இருக்குது. இது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் மேலான கவர்மெண்ட். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அப்படின்னா என்ன? the government upon his shoulder. அவர் தோல்ல இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இது வரணும் பாருங்க உள்ள. செகண்ட், ரெண்டாவது ஒரு ஸ்கிரிப்சர், எபேசியர் 3:20-21 வசனம் உங்களுக்கு தெரியும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் ஆதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. ஆமென். நினைக்கிறத விட, வேண்டிக் கொள்றதை விட அதிகமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஆம்பிளிஃபைல ரொம்ப அதை வேற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆழங்கள் இருக்கு. எந்த வரம்புமே இல்லாமல் வேற ஒரு லெவலில் உங்களுடைய தேவைகளை அவர் என்ன பண்ணுறாராம், சந்திக்கிறாராம். ஆமென், பிரைஸ் காட். நம்பர் 3, மூன்றாவது ஒரு ஸ்கிரிப்சர், பிலிப்பியர் 4:19. இது என்றென்றும் எப்பவும் இருக்கிற ஒரு முக்கியமான வசனம். இதை வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த வசனத்தின் வெளிச்சம் எப்போ எனக்கு உண்டாச்சோ அன்னையிலேருந்து என் அக்கௌண்ட் நிரம்பியே இருக்கு. எப்போல்லாம் இந்த வசனத்தை
நான் நினைவு கூறுகிறேன்னா சொல்கிறனோ, அப்போ ஏதோ ஒரு சைன் என் அக்கௌண்ட்டில் நடக்குது. ஆமென். அது பாருங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. மை காட் வில் லிபரலி சப்ளை ஃபில் டு த ஃபுல். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் நான் படிக்கிறேன். மை காட் வில் லிபரலி சப்ளை. என் தேவன் என்னுடைய தேவைகளை தாராளமாய் சந்திக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தாராளமாய். ஆமென். சும்மா சும்மா பிதுக்கி விடுறது இல்லை. இந்த கோல்கேட் பேஸ்ட் டெய்லி பிதுக்கிற மாதிரி சிலர் என்ன சொல்லிட்டாங்க, டெய்லி கடவுள் பிதுக்குவார், அன்றன்றுள்ள அப்பத்தை தருவார் அப்படின்ட்டாங்க. டெய்லி தான் கடவுள் பிதுக்குவார்ன்ட்டாங்க. அதனால நிறைய பேர் நினச்சிட்டாங்க டெய்லி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அதனுடைய அந்த வசனத்தினுடைய இது இல்லை, உன்னுடைய ப்ரொவிஷனுக்காக நீ அவர் என்ன பண்ணலாம் நம்பலாங்கிறதுக்காக சொல்லப்பட்டதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லி தான் கிடைக்கும்ன்ட்டு. அதுக்கு மண்ணா வேற சொல்லிடுவாங்க. டெய்லி மண்ணா கொடுத்தாரா, சேர்த்து வச்சா என்ன ஆச்சு, கெட்டு போயிடுச்சு, வந்து சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தால பாருங்க, இந்த வனாந்தரம் முடிஞ்சு கானானுக்கு போனாங்களே, அங்க குவிஞ்சு இருக்குது. இதை பத்தி சொல்லவே இல்லை. வெறும் வனாந்தரத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணாங்களே தவிர கானானை பற்றி ஒண்ணுமே காணோம். என்னது கானான காணுமா, கிணத்தையே காணும் பாருங்க. கடைசியில் முக்கியமான மேட்டர் என்னன்னா காணானே எடுத்துட்டாங்க. சிலர் இருக்குதேன்னா அது கண்ணை மூடின பிறகு அங்கே போய் பார்ப்பீங்கன்ட்டாங்க, பரமா காணான் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ இல்லாத தியாலஜிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. காணான்ங்கிறது கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பூமியில அனுபவிக்க வேண்டிய நன்மைகள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இங்கேயே காணான். கானானில் போய் ஃபைட் பண்ணி அவங்க வந்து அதை சுதந்திரிச்சாங்கன்னு போட்டிருக்குது. அப்போ பரலோகத்தில் போய் நீங்கள் எங்கேயும் ஃபைட் பண்ண போகிறீங்களா? இங்கே தாங்க கானான் இருக்குது. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சில சொல்லுவாங்க அது இங்கே கிடையாது அங்கே அப்படிம்பாங்க. அங்கே இல்லை, இங்கே. ஏன்னா அங்கே எனக்கு தேவையே கிடையாது. அங்கே ஏதாவது தேவை இருக்குதுங்களா? கரண்ட் பில் எதுவும் கட்டணுமா? இங்கே தான் 33,000 ரூபா வந்திருக்கு கரண்ட் பில். அங்கே ஏதாவது கரண்ட் பில் கட்டணுமா? அங்கே அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அவருக்கு எந்த பில்லு கட்ட போகிறீங்க? ஒரு பில்லும் கட்ட வேண்டியது இல்லை. இங்கே தான் எல்லா பில்லும் இருக்குது. ஸ்கூல் பில்லு, அந்த ஆட்டோ பில்லு, பால் பில்லு எல்லாம் இருக்குது. நான் காலையில் என் ஒய்ஃப் எதுக்கோ இதுக்கு முன்னாடி காசு கேட்டால், இப்போ அது கேட்டிருந்தால அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்தால ஒரு பில்லை டேபிளில் வச்சுருக்காங்க. பார்த்தா அதுவே சில 1000 தாண்டுது. ஒரு பில் பே பண்ணுறதுக்குள்ள அடுத்த பில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே தான் நிறைய பில் இருக்குது. அதனால் கானான் வாழ்க்கைங்கிறது இங்கே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், இங்கே தான் கானான் இருக்குது. ஆமென். ஆமாம், அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்க கூடாது, இங்கே. அப்போ மன்னா வந்து கொடுத்தாருன்னா, மன்னா வந்து விசுவாசத்தை கற்றுக்கிற வரைக்கும், விசுவாசத்தை கற்றுக்கிட்டு தேவனை புரிஞ்சுக்கிட்டா மன்னா கிடையாது, பாலும் தேனும் ஓடும். ஆமென். ஓடுகிற மாதிரி. அதை போய் நீங்கள் உபாகமம் 8 மற்ற இடத்துலலாம் நீங்கள் போய் அந்த அந்த நாட்டை பற்றி படிச்சு பாருங்க. வளமான ஒரு தேசத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஆமென். அப்போ அன்றாட தேவைகள் எப்படி போட்டுருக்கு, மை காட் வில் லிபரலி சப்ளை. எப்படி போட்டிருக்குது, லிபரலி சப்ளை, தாராளமாய், யுவர் எவ்ரி நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ் இன் க்ளோரி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எல்லா தேவைகளை, உங்கள் ஆவிக்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் உணர்வுகளுக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் மை நீட்ஸ். ஆமென். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வேலைக்காரங்க இருந்தால் நல்லா இருக்கும். ஆல் யுவர் நீட்ஸ். ஆமென். எனக்கு சில ஏற்ற மாதிரி சில வாடிக்கையாளர்கள் இருந்தால் நல்லா இருக்கும். ஆல் யுவர் நீட்ஸ். எனக்கு சில டீலர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆல் யுவர் நீட்ஸ். ஆமென். எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்கள் இருந்தால் நல்லா இருக்கும். ஆல் யுவர் நீட்ஸ். ஆமென். எனக்கு வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தால் நல்லா இருக்கும். ஆல் யுவர் நீட்ஸ். ஆமென். அப்போ எல்லா தேவைகளையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா தேவைகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்றாரா, சந்திக்கிறார். ஆமென். நான் என்ன கேட்குறேன்னா, நீ தேவையோடு தான் இருப்பாயின்னு பைபிளில் இருக்குதுன்னா நான் இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணவே வேண்டியது இல்லையே. நானும் உங்களெல்லாம் கூப்பிட்டு, ப்ரோ வாழ்க்கைனாலே
ஏதாவது தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவையில் இருந்துக்கிட்டே இருங்கன்னு நானும் பிரசங்கம் பண்ணிட்டு அனுப்பிடலாமே. இப்படி பைபிள்னு சொல்ல வேண்டியதில்லை, இப்படி நானும் பிரசங்கம் வேண்டியதும் இல்லை. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையின் அனுபவங்களில் சில குறைவுகள் இருக்கு. ஆனால் மாறாத ஒரு வார்த்தை அதை சொல்லுகிறபடியினால் இது மாறித்தான் ஆக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, இது மாறும், அது மாறாது. ஆமென். மாறாததை பிடிக்கும் போது இது மாறிடும். நிறைய பேர் அதை பிடிக்கிறதுக்கு பதிலாக இதையே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதனால அது அப்படியே இருக்கு. அது எப்படிங்க, அது அப்படிதாங்க இருக்கும், இப்படிதான் கிடக்கும் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். இல்லை, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. மை காட் shall supply all my needs. எல்லாம் சொல்லுங்க, ஆல் மை நீட்ஸ். இது அப்படியே ஓடணும். காப்பி குடிக்கும் போது, எந்திக்கும் போது, நடக்கும் போது, போகும்போது, மை காட் shall supply. சொல்லுங்க, மை காட் shall supply. ஆமென். நல்லா உரிமையா சொல்லுங்க, மை காட் shall supply all my needs according to his richness and glory in Jesus Christ. என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஆமென். அந்த நிறைவை எப்படி பண்ற பாருங்க, ஒரு glorious way அவர் பண்றார். It's a miraculous way, it's a supernatural way. நீங்க நினைக்கிற அளவுல இல்ல, அவர் அளவுல இருந்து அதை ஃபுல் பண்றார். ஆமென். அக்கார்டிங் டு இந்தியன் எக்கனாமி அப்படி போடல. உங்களுடைய தேவையை அவர் எப்படி சந்திப்பாரா? அக்கார்டிங் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமி இல்ல, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ். அவர் ரிச்னஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? அது வேற லெவல். ஆமென். உங்களுடைய என்னுடைய கண்கள் வந்து திறக்கப்படணும். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு பெருசு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அளவுல இருந்து உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. இது மெடிடேட் பண்ணுங்க. இது மூணாவது ஒரு ஸ்கிரிப்சர். நம்பர் 4, சங்கீதம் 68. சங்கீதம் 68:19. சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனுக்கான உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கான வேத வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இது பாருங்க, எப்பவுமே கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் வாசிச்சிங்கன்னா சில வசனம் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சிடும். இதில் வந்து கொஞ்சம் இதை படித்தா கொஞ்சம் நெகட்டிவாக புரிகிற மாதிரியே இருக்கும். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இது இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அதே வசனத்தை அப்படியே படிக்கலாம். Blessed be the Lord who daily load us with benefits, even the God of our salvation. அதாவது டெய்லி நம்மளை என்ன பண்றாரா, நன்மையினால பாரம் ஏத்துறாராம். இது எப்படின்னா, பாரம் ஏத்தினாலும், அதாவது பாரமும் அவர் தான் ஏத்துவாரு, ரட்சிக்கவும் அவர் தான் செய்வார். இப்படி படிச்சிட்டாங்க. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், அதாவது நன்மையினால் பாரம் ஏத்துறாராம். லோடட். எல்லாம் சொல்லுங்க, லோடட். ஆமென். லோடு போகுது பார்த்தீங்களா? கடவுள் சொல்றாரு, டெய்லி உன் மேல நன்மையை அப்படியே லோட் பண்ண விரும்புறேன். எல்லாம் சொல்லுங்க, நன்மையினால் பாரம் ஏற்றி உன்னை ரட்சிக்கிறவரும் நானே. இப்படி இருக்கிற வசனம் தமிழில் எப்படியோ வந்துருக்குது. எப்படி தான் அது அப்படி போட்டுச்சுன்னு தெரில. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப கரெக்டாக இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, லோடஸ். ஆமென். அவர் நம்மளை பாரம் ஏற்றி நன்மைங்கிற பாரத்தை அவர் ஏற்றுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நன்மை என்கிற பாரம். ஆமென். நம்ம பாரம் ஏற்றினா ஏதோ இல்லாத பாரம், அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே வாருங்கன்னு இருக்காரு. அப்புறம் அவரே அவங்க மேலே பாரம் ஏற்ற போறாரு. அவர் ஏற்றுறதுக்குன்னா, அதாவது எப்படி சொல்றாரு, ஒரு நெகட்டிவையே பாசிட்டிவாக மாற்றி சொல்றாரு. எப்படி சொல்றாரு, என்னத்தெல்லாமோ சுமந்து இழைச்சி போனல, இனி நான் வைக்கிற நன்மை அப்படியே ஒரு இவ்வளோ நன்மையா, இவ்வளோ இதா, அப்புறம் பர்ஸ் எல்லாம் புடச்சிட்டு இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். சிலர் புடச்சிட்டே இருக்குதுங்க, 10 ரூபா தாளாக வச்சுருவாங்க, பெருசாக தெரிட்டுமெண்ட்டு. இனிமேல் நீங்கள் வந்து ஏகப்பட்ட கார்ட்ஸ், ஏகப்பட்ட 2000 ரூபீஸாக வச்சா கூட புடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
நன்மையினால் பாரமேற்றி என்னை ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். ஐசாயா 55:1 அதில் பாருங்க, 55:1. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, எல்லாம் சொல்லுங்க, பணம் இல்லாதவர்களே. அதான் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனுக்கு கூப்பிடுறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம், உங்ககிட்ட இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, தேவன் அவங்கள கூப்பிடுறாரு, உனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் வேலை நான் அதை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமென். Everyone that thirsteth come to the waters, and he that hath no money. பணம் இல்லையா, வா. Without money and without price, பணமே இல்லை, எதுவுமே இல்லை, என்னிடத்துல வா. அப்போ பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிற ஆள் கூட தேவனிடத்துல வரும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒண்ணுமே இல்லாத மனுஷன் தான் கூப்பிடுறாரு நிறைய நேரத்தில். பைபிளில் போட்டிருக்கோம், அவனை ஒருவனாய் அழைத்து நட்சத்திரமாய் பெருக பண்ணினார் அப்படின்ட்டு. ஆமென். வெறுங்கையா போன பரிவாரத்தோடு திரும்ப வச்சார். அப்போ இன்னைக்கு எம்டியா இருக்கலாம், இன்னைக்கு காலியா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை இதை தான் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். வாருங்கள். ஏன்னா நீங்க என்னைக்கு உங்கள் தகப்பனிடத்துல வருகிறீர்களோ அன்னைக்கு இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவராக அவர் இருக்கிறார். உங்களை அழைக்கும் போது அவர் பார்க்கிறார் உங்களை ஒரு கோடீஸ்வரராக. ஆமென். ஒரு மில்லியனியர்ஸாக அவர் உங்களை என்ன பண்றாரு, பார்க்கிறார். பார்த்து தான் உங்களை என்ன பண்றாரு, அழைக்கிறார். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். காசு பணம் இல்லை, வழி இல்லை, என் கதையை ஓட்ட என்னால் முடியலைங்கிற ஆட்களை தான் தேவன் வந்து அழைக்கிறார். தாகமா இருக்கா, வா. காசு இல்லையா, பரவாயில்ல, வா, நான் உன்னை நிரப்புவேன் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஆமென். பாருங்க, வேகமா இதை பிராக்டிக்கலா சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பண்ணார், அதை காட்ட விரும்புறேன். நடைமுறையா ஆண்டவர் சில பேருடைய வாழ்க்கையில எதை பண்ணார், செய்து காட்டினார். ஆதியாகமம் 22:6 பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டையை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எல்லாம் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி எங்கே? கனவு இருக்கு, திட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு, காசு எங்க பாஸ்? ஆட்டுக்குட்டி எங்கே? பைசா இல்லையே, எல்லாம் ரைட்டுங்க, காசு இல்லையே, பைசா வேணும்ல, வெறுங்கையில முளம் போட எல்லாம் தெரியுது பாருங்க. இப்போ ஆட்டுக்குட்டி எங்கே? அந்த மெயின் திங்ஸ் என்ன, முக்கியமா என்னெல்லாம் இருக்குது? நெருப்பு இருக்கு, எரிக்கிறதுக்கு கட்டை இருக்கு, முக்கியமா என்ன தேவை? ஆட்டுக்குட்டி தேவை. ஆட்டுக்குட்டி இல்லை. சில நேரத்தில் கம்பெனி இருக்கும், ஆட்கள் இருக்கும், ஒரு பெரிய வேலையோ வாய்ப்போ அங்கே இருக்காது. இல்லை, எல்லாருக்கும் ஒரு பெரிய வருமானம் அங்கே இருக்காது. எது மெயினாக இருக்கணுமோ அது அங்கே இல்லை. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்ரே கிடையாது. கட்டையும் நெருப்பும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ரெண்டு கல்லை உரசி நெருப்பு கொண்டு வந்துடுவாங்க, கட்டை எங்கேயாவது கிடைக்கும் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் முக்கியமானது என்னது? ஆட்டுக்குட்டி தான் மெயின் திங்ஸ். அவன் கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். இதை ஆங்கிலத்தில் எப்படி வருது? அதாவது யெகோவா ஈரே என்கிற பெயர் தான் அங்க வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. அதுல அவன் சொல்றான் பாருங்க, தேவன் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பார்த்து கொள்வார். அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? ஜெகோவா ஜைரா அப்படிங்கிற அர்த்தம். அதாவது God supernaturally provide a ram for the sacrifice. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த பலியாட்டை கொண்டு வருவார். ஆமென். இவங்க போறது ஒரு மலை,
பையன் கட்டை நெருப்பெல்லாம் எடுத்துட்டு இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்று தேவை, மெயினாக ஆட்டுக்குட்டி. எல்லாம் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி. இது ஒரு பொருள். அன்னைக்கு அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுற ஒன்று. அவன் ஒன்று தான் சொல்கிறான், தேவனை அவன் அறிஞ்சிருக்கிறான், தேவனுடைய பேர் அங்கே உபயோகப்படுத்துகிறான். தேவன் அதை பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அதை பார்த்து கொள்வார். பாருங்க, இந்த 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 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் பைபிளில் நிறைய இருக்குது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எப்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் வந்தது, அல்லது சூப்பர் நேச்சுரல் மணி அவங்க வாழ்க்கையில் வந்தது, இந்த சூப்பர் நேச்சுரல் அந்த காரியம் வந்ததுன்னா, முதல்ல அவங்க தேவனை எப்படி பார்க்குறாங்கன்னா, தேவன் பார்த்து கொள்வார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பார்த்து கொள்வார். பாருங்க, இது கடமையை செய்யாமல் பொறுப்பற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது ஒரு விசுவாச வார்த்தை. ஆமென். இது பொதுவாக யாரால அதிகமாக யூஸ் பண்ணப்படும் தெரியுமா? படிக்காமல் உட்காந்துட்டு கத்தர் பார்த்துப்பாரு, எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறார், என் மனைவி பிள்ளையை கத்தர் பார்த்து கொள்வார். இவர் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. கத்தர் பார்த்துக்கிறதா இருந்தால் உங்கள் கையில் ஏன் கொடுத்தாரு? இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது. இவன் ஒரு விசுவாச பயணத்தில் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் ஜர்னி. அவங்களுக்கான வார்த்தை இது. சில டைலாக்ஸ் எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாரும் எல்லா வார்த்தையும் எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் உழைக்கணும்னு நினைக்கிறீங்க, முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஒன்றை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க. இப்போ சில காரியம் வந்தாதான் சில காரியத்தை பண்ண முடியுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம், ஜெகோவா ஜைரே, ஆமென், the Lord will provide. எல்லாம் சொல்லுங்க, the Lord will provide. Amen. ஆபிரகாம் தேவனுடைய பேர் அந்த இடத்துல சொல்றான், அதுதான் கடவுளுடைய பேர். the Lord will provide. ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. ஆமென். அந்த பேரை தான் அங்க யூஸ் பண்றான், யெகோவா ஈரே. அந்த யெகோவா ஈரேங்கிற வார்த்தையே பாருங்க, the Lord will provide. இந்த ப்ரொவைடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த ப்ரொவைடுங்கிற வார்த்தையே எதுல இருந்து வருது, அதோடைய ரூட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொவிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷனை அப்படியே பிரித்து பார்த்தோன்னா அப்படி இருக்கும், ப்ரோவிஷன். எல்லாம் சொல்லுங்க, ப்ரோவிஷன். விஷன்னா என்ன? பார்க்கறது. ப்ரோனா முன்னாடியே. எல்லாம் சொல்லுங்க, முன்னாடியே பார்க்கறது. அப்போ ஜெகோவா ஜைரே அப்படின்னா என்ன? the Lord will provide. ப்ரொவைடுங்கிற வார்த்தை எங்க இருந்து? ப்ரொவிஷன்ல இருந்து வருகிறது. அப்போ தேவன் உங்க தேவையை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை, அல்லது உங்களுக்கு இப்படி ஒரு பணம் தேவை, இப்படி ஒரு சூழலில் ஒரு உதவி தேவைன்னு நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோவிஷன் அவர் முன்னாடியே பார்த்து அதை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அதுதான் ஜெகோவா ஜைரே. the Lord will provide. The Lord will provide the lamb. The Lord will provide the money. The Lord will provide the business. The Lord will provide the breakthroughs. Amen. நீங்க உங்க பயணத்துல போயிட்டே இருங்க, the other side of mountain என்ன வேணாலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஆமென். ஆட்டுக்குட்டி இல்ல, பையன் தான் இருக்கிறான், நெருப்பு தான் இருக்குது, கட்டை தான் இருக்குது. go on your journey. Amen. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்குதோ அதில் போயிட்டே இருங்க. வர வேண்டியதை வர வைப்பா. the Lord will provide. the Lord will provide. Amen. அவர் அதை கொண்டு வருவார். அவர் நாமத்தை உச்சரிக்கிறான், the Lord will provide. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கத்தர் பார்த்து கொள்வார். இது ரொம்ப கனமான வார்த்தைங்க, பொறுப்பில்லாத வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க நிறைய பேர். இது ரொம்ப வெயிட்டான ஒரு வேர்ட். ஆமென். the Lord will provide. அப்படின்னா என்ன? எனக்கு தேவை வருவதற்கு முன்பாகவே அந்த தேவையை தேவன் பார்க்கிறார். ப்ரோவிஷன். அதை பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இப்போ அது மாதிரி மலை உச்சிக்கு அவன் போனா, முள்ளிலே சிக்கி கிடக்கும் ஒரு கடாவை அவன் காண்கிறான். ஆமென். நீங்க போயிட்டே இருங்க, உங்களுக்காக சிக்கி கிடக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்காக சிக்கி கிடக்கும், உங்க கையில சிக்கிறதுக்காகவே எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்குது. ஆமென். இது ஏன் சிக்கிக்கிட்டு இருக்குது? எனக்காக, உங்களுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த 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 ஆட்டுக்குட்டி மேலே வந்ததை கூட இது வரைக்கும் அன்னைக்கு அந்த 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 இதெல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய மலை உச்சியில் அப்படி ஒரு லேம்ப், அப்படி ஒரு ஆடு வருவதற்கு சாத்தியமே
கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ கனமான அந்த ஆடை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த ஒரு முடியெல்லாம் நிறைஞ்சி ரோமெல்லாம் வச்சு அந்த கடா, அதெல்லாம் வரவே முடியாதுங்கிறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். அவ்வளோ ஒரு மலை உச்சிக்கு அந்த ஆடால் ஏறி வரவே முடியாது. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிற எனக்கு இப்படி ஒன்று நடப்பது அதிசயம்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும். வர முடியாத ஒன்றை வர முடியாத இடத்திற்கு அவர் கொண்டு வருவார். The Lord will provide. ஆமென். வர வேண்டிய ஒன்றை வர முடியாத இடத்திற்கு அவர் கொண்டு வருவார். The Lord will provide. Amen. பெருமாள்புரத்தில் அந்த ஒரு தெருவில் சர்ச் வைக்கும்போது, இந்த மாடிக்கு யாருங்க வருவா அப்படின்னா, இந்த மாடிக்கு யாரு வருவா? Amen. சாரே சொல்றாங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். இதுக்கு யாரு வருவா? சில நேரம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது மாதிரி வரலாம். என்ன நடக்கும், யார் வருவா, இங்கே இது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுங்க, the Lord will provide. வர வேண்டியதை வர முடியாத இடத்துக்கு கொண்டு வருவார். The Lord will provide. Amen. Amen. வர வேண்டியது தான், அதால வர முடியாது, ஆனால் வர வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வர வேண்டியது. அது வர வேண்டிய காசா இருக்கலாம், வர வேண்டிய வாய்ப்பா இருக்கலாம், வர வேண்டிய நபரா இருக்கலாம், வர வேண்டிய வாய்ப்பா இருக்கலாம். வாட் எவர் பி, உங்களுக்கு என்னவோ அதுதான். அவனுக்கு ஆட்டுக்குட்டி, உங்களுக்கு என்ன குட்டின்னு எனக்கு தெரியாது. ஆமென். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ப்ரொவிஷன் வேணும், உங்களுக்கு இன்னைக்கு எது உங்க மலையில நீங்க பார்க்க விரும்புறீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. வர வேண்டியது, ஆனா வர முடியாது, ஆனா வர வைப்பாரு. The Lord will provide. Jehovah Jireh, Jehovah Jireh. Amen. என் தேவைகளை பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வர வைப்பார். பாருங்க, அந்த மாடி நிரம்பி வழிமிச்சுதுங்க. அந்த பெருமாள்புரம் மாடி, அந்த மாலை நேரம், அந்த இரவு நேரம் இந்த தெருக்களுக்கு யாருமே வரமாட்டாங்க. The Lord will provide. The Jehovah Jireh will provide. Amen. இப்போ பெருசா மனக்கண்ணாடி தெரியுது இந்த இடத்துக்கு. இவ்வளோ பெரிய இடம் தேவையா, கொஞ்சம் சின்னதாக போதுமானா இந்த இடமே நிரம்பிடுச்சு. ஆமென். இப்போ இன்னொன்று பார்க்குறோம், 10,000 பேர் இருக்கிற மாதிரி. Jehovah Jireh, the Lord will provide. Amen. 10 கோடியும் வரும், 10,000 பேரும் வருவாங்க. ஜெகோவா ஜெயரா. எங்க நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆட்டுக்குட்டியை காணுமே. 10 கோடி எங்க ப்ரோ, 10,000 பேர் எங்க இருக்காங்க ப்ரோ தெரியாது. ஈசாக்கு மாதிரி நிறைய பேர் கேட்காங்க, எங்கப்பா? The Lord will provide. Jehovah Jireh will provide. Amen. இந்த கனவை எனக்கு நமக்குள்ளாக வைத்தவர் அதற்கான காரியத்தையும் வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் அதிசயத்தை நம்புறேன், ஒவ்வொரு நாளும் நான் அற்புதத்தை நம்புறேன். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஹல்லேலூயா இந்த காரியங்கள் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். இன்னைக்கு காலையில் கூட நானும் ஜாவா இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு காரியத்துக்காக நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த 10 கோடியே நாங்களே கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறேன். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்பனா 10 கோடி 100 கோடியா கூட மாறலாம். ஆமென். இதை கர்த்தரே செய்தார், நம் கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்ற மாதிரி பண்ணிடுவார் ஆண்டவர். ஆமென். நீங்க உங்க பிசினஸ்க்காக அப்படி பாருங்க. The Lord will provide. எல்லாம் சொல்லுங்க, தேவன் பார்த்து கொள்வார். இனிமே அந்த வார்த்தை வெத்து வார்த்தையா இருக்கக்கூடாது, அது கனமான வார்த்தையா இருக்கும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வர வேண்டிய ஒன்றை வர முடியாத இடத்திற்கு வரவழைத்தார். ஆமென். இவன் பாருங்க, சிலது வர வேண்டிய இடத்துக்கு வரலன்னு வைங்களேன், நீங்க பலிதாங்க. ஹலோ, நீங்க யோசித்து பாருங்க, இந்த ஆடு வரல, ஈசாக்
சில பேர் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க? வர வேண்டியது வர வேண்டிய இடத்துக்கு வரலன்னா, வர முடியாத அந்த இடத்துக்கு வர வேண்டியது வரலன்னா கதை முடிஞ்சுது பிரதர். ஐசக் கதை முடிஞ்சது. ஆனால் நான் சொல்கிறேன், ஐசக்கை சாவ விட மாட்டார். ஆமென். உன் ஈசாக்கு செத்து போவதில்லை, உன் நம்பிக்கை செத்து போவதில்லை, உன் கனவு செத்து போவதில்லை. அல்லேலூயா. நீ உன்னை அழித்து கொள்ள வேண்டாம், நீ உன்னை மாய்த்து கொள்ள வேண்டாம், நீ உன்னை கொன்று கொள்ள வேண்டாம், உன் பிள்ளைகளை மாய்க்க வேண்டாம். உனக்காக ஒரு லேம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி கல்வாரி மலையில் உங்கள் பாவம் போக்க, சாபம் போக்க தேவனே ஏற்படுத்தின இந்த ஆட்டுக்குட்டி பலியானதால் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் சத்துருக்கு முன்னாடி பந்தி. ஆமென். எஸ், he prepared a table. எது சும்மா டேபிள் வைக்கல பாருங்க, the friend of the enemy. ஆமென். அப்போனா ஒரு வாழ்க்கையின் மிகுந்த சவாலான சூழல் நீங்கள் போயிட்டு இருக்கலாம் பிரதர். அது மட்டும் வரலன்னா நான் பலி அப்படிங்கிற மாதிரியான சூழலில் போயிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு கொண்டு வருவார். நிறுத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க சாவதில்லை, உங்களுடையது சாவதில்லை, உங்களை சார்ந்தது சாவதில்லை, உங்களுக்குரியது மரிப்பதில்லை. ஏனென்றால் அந்த மரணம் நிகழக்கூடாது என்பதற்காக ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் வாழ்வடையும்படியாய் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மரணத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு. சிலர் பாருங்க, வாழ்க்கையில சிலது நடக்கலைன்னா சில பாட்டிலோட தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இது வரலன்னா நானே என்ன மாய்ச்சிக்கணும், இது மட்டும் நடக்கலைன்னா என் கதை முடிஞ்சுதுங்கன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்டவங்களை பார்த்து இன்னைக்கு மாலையில் ஆண்டவர் சொல்றாரு, கத்தியை கீழே போடு, பாட்டில கீழே போடு, அந்த கைத்தை தூக்கி தூர போடு. The Lord will provide. I tell you, the supernatural provision. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டியதில்லை. கத்தி கீழே போடு. மாய்த்து கொள்ள வேண்டாம், உன்னையும் மாய்த்து கொள்ள வேண்டாம், உன் பிள்ளையும் மாய்த்து கொள்ள வேண்டாம். The Lord will provide. எல்லா மரணத்தையும் நிறுத்த ஒரு மரணம் நிகழ்ந்தது. தேவன் தன் குமாரனை பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. இனி நீங்க யாரும் பலிகடாவாக வேண்டியது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் பலிகடாக வேண்டியதில்லை. நிறைய பேர் வாழ்க்கையின் சூழமையில மாட்டிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கடைசியில் நம்மளை பலிகடா ஆக்கிட்டாங்களே, கடைசியில் நான் பலிகடாவ் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது, உங்களுக்காக ஒரு பலியா இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் பலிகடா ஆவதில்லை. உங்களுக்கான பலிகடா, உங்களுக்கான பலி செலுத்தப்பட்டு விட்டது, உங்களுக்கான நிவாரணம் செய்து முடிக்கப்பட்டது. நான் செஞ்ச பாவத்துக்காக இந்த பலியை சுமந்துதான் ஆகணும்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தேவ ஆட்டுக்குட்டி வெளிப்பட்டபடியினாலே அந்த பழியும் அந்த சாபத்திற்கும் நீங்கள் தப்பலாம். நீங்கள் மாய வேண்டியதில்லை, நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டியதில்லை. அவரது மரணம் உங்களுக்கு நிவாரணத்தை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாவ். ஜெகோவா ஜெயரா. ஆமென். வர வேண்டியது வர முடியாத இடத்திற்கு வர வைத்த ஒரு தேவன். ஆமென். வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, சிலருக்கு வேற என்னெல்லாமோ தேவை வாழ்க்கையில். வர வைப்பார். ஆமென். அந்த ஏற்ற மணப்பெண்ணை வர வைப்பார், அந்த ஏற்ற திருமண வரனை வர வைப்பார். ஆமென். ஆமா, என்னமோ வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்பலாம். உங்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்காக, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளுக்காக, உங்க வாழ்க்கையில சில நம்ப முடியாத சில நெருக்கடியான சூழ்நிலை நின்றுட்டு இருக்கும்போது நீங்க கர்த்தரை நம்ப முடியும். ஜெகோவா ஈரேவை நீங்க நம்ப முடியும். The Lord will provide. அந்த நம்பிக்கையை கொடுக்க தான் அங்க ஒரு ஆடு நின்றது. அந்த ஆடு பலியானது. இன்னைக்கும் மனு வர்க்கத்துக்கே நம்பிக்கை கொடுக்கும்படி தேவன் தன் குமாரனை ஒரு ஆடு மாதிரி அனுப்பிச்சு வச்சார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆடு பலியா இருக்குது பாருங்க. பலியானது. ஆடு வரலன்னா ஈசாக்கு பலி,
ஈசாக்கு பலியான பிறகு ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்க? இஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. இந்த ஈசாக்குங்கிறது உங்கள் கனவாக இருக்கலாம், உங்கள் திட்டமாக இருக்கலாம், உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கலாம், உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். தேவன் அதை சாக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சாவு நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்பதுக்காக தான் ஒரு சாவு நிகழ்ந்துடுச்சு. அவரது மரணம், ஆமென், இயேசுவின் மரணம் எல்லா பழிகளிலிருந்து உங்களை தப்புவிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, the Lord will provide. ஆமென். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்து நிற்போம். the supernatural provisions next week. இன்னும் அஞ்சு சம்பவங்களுக்கு மேலே இருக்குது, அடுத்த வாரம் பார்க்கலாம். மாக்கோ ஷேகேத்தே. எத்தனை பேருடைய ஆவியிலே ஒரு விசுவாசத்தை பெற்றீர்கள், ஒரு பலத்தை நீங்கள் பெற்றீர்கள்? ஹல்லேலூயா, thank you Lord. ஆண்டவரை கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் பண்ணுங்க. the Lord will provide. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில் இப்படி ஒரு பிரசங்கத்தை அவர் பிரசங்கிக்க வச்சிருப்பாருன்னா, அனுப்புவார்னா, அப்போ நான் சொல்கிறேன், ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அது ஒரு மனுஷனால் செய்ய முடியாது, தேவனே அதை செய்வார். வர வேண்டிய ஒன்றை வர முடியாத அந்த இடத்திற்கு அவர் வர வைப்பார். சிக்கி கிடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, மாட்டிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்காக சிக்கப்பட்டது கிடக்கிறது நீங்க காண்பீங்க. மாகோரா நா சண்டே லே போரோ ராகே நமா ஷண்டே லமாந்தரே. ஹல்லேலூயா. வெறும் உழைப்பு, வெறும் பிரயாசம், வெறும் வேர்வை இப்படி போறது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் லைஃபை பத்தி நான் பேசல. இட்ஸ் பார்ட்னரிங் வித் காட். தேவனோடு கூட நண்பராக இருந்து தெய்வீக உதவியிலே, தெய்வீக பலத்தில, ஹல்லேலூயா, செல்வந்தராகிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார், கர்த்தரே உங்களுக்கு காட்டுவார். I will teach you the benefits and profit. Hallelujah, hallelujah. மணி எங்க இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுவார். பணம் எதுக்குள்ள இருந்து வருதுங்கிற ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மன கண்ணை திறந்து விடுவார். இதுக்குள்ள இருந்து பணத்தை கொண்டு வரலாம் சொல்லுவார். மீனுக்குள்ள இருந்து கொண்டு வரலாம்னு சொன்னார். வேர்க்கடையில இருந்து கொண்டு வர முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ ஆடியோ, எத்தனையோ மேடைகளுக்குள்ள இருந்து வர்றதை தேவன் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லா இடத்துல இருந்து பணம் வருது. மாக்கா ஷாக்கா தேரேபு. உங்களுக்கு சில வழிகள் அவர் திறப்பார். ஓ, தேவன் திறக்கிற அந்த ஒரு காரியத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணம் உங்களுக்கு வர்றதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்க சைடுங்க, என்ன ஆனாலும் சரி அவர் உங்க சைடு. The God is your side. I tell you my friend, you are a winning side. You are a winning side. You are a winning side. Matara sake rahalabo shekre bokotere. Hallelujah, hallelujah, hallelujah. Shantalaboro. ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தின் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதிசயமாக டாக்ஸை கட்ட வைத்தவர். அதிசயமாய் உங்க வீட்டை கட்ட வைப்பார். அதிசயமாய் ஹல்லேலூயா நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த கடனை கட்ட வைப்பார். அந்த கடனை அடைக்க வைப்பார். அதிசயமான விதத்துல பணம் வருங்க. Hallelujah. Without your effort, உங்களுடைய எந்த பிரயாசமும் இல்லாத நிலையில கூட தேவனால் உங்க கையில கொண்டு வர முடியும். பூக்களுக்கு உடுத்துவிக்கிறவர், காகங்களுக்கு போஷிக்கிறவர். ராகேனாமா ஷண்டே லேகேரே. Glory, 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 glory. 40 வருஷங்க அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமல் இருந்த ஜனத்தை செய்த தேவன். ஹல்லேலூயா. 40 வருஷம் அவரை சோதித்து பார்த்தவர்களுக்கு அற்புதத்தை செய்த மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். உங்களுக்காய் சொந்த மகனாக இயேசுவை கல்வாரியிலே மரிக்கும்படியாய் அனுப்பின ஒரு நல்ல ஒரு தகப்பன் உங்களுக்காக என்ன செய்ய மாட்டார்? என்ன செய்ய மாட்டார்? எதை திறக்க மாட்டார்? எதை உங்களுக்காக கொண்டு வர மாட்டார்? ஹல்லேலூயா. இந்த பயத்தை தூக்கி தூர போடுங்க. அந்த டிப்ரெஷனை தூக்கி தூர போடுங்க. அந்த கவலையை தூக்கி தூர போடுங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. The Lord will provide. Jehovah Jireh will provide. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. Oh, shatararararararara, shatararararararara, rishekete leboro. Hallelujah, hallelujah, shaporo.
Father, show up your grace, show up your love. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பை காண்பித்தருளும், உம்முடைய கிருபையை காண்பித்தருளும், உம்முடைய தயவை காண்பித்தருளும், உம்முடைய இரக்கத்தை காண்பித்தருளும். உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய மனதுருக்கங்கள் அவங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். எவ்வளவு அவர்களை அன்பு செய்கிறீர், எவ்வளவு அவர்களை சிநேகிக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் சில சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் வரட்டும் ஆண்டவரே. ஐயோ, இது வர்றதுக்கு காரணமே இல்லையே, எந்த காரியமும் இன்றி இப்படி எப்படி பணம் வந்தது, இப்படி எப்படி ஒரு அதிசயம் நடந்தது, இப்படி எப்படி ஒரு வழி திறந்தது என்று பியாண்ட் அவர் இமேஜினேஷன் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா மிகவும் அதிகமா மிகவும் அதிகமா ராத்தாரா ஷகே ராத்தாரபா ஷகே மோபோரா சேகே ரே. Hallelujah, hallelujah. ஓரா சந்து நோ கோரா காத்தாரா. எங்க புத்தி கேட்டாத விதங்களிலே, எங்கள் அறிவு கேட்டாத விதங்களிலே, Father, I speak the supernatural provisions, the supernatural provisions. ஓரா பஷந்தே கேமனா கோட்டாலா பாரா காத்தாரா ரிஷா காட்டாலா போராபா ரூபேலா பாரா சந்து நோ மோனோ கோரா நீமெனரா சேக்ரேபா காட்டாலா பாரா பாலா பாரா. Hallelujah, hallelujah. ஒரு realm அவங்களுக்கு திறக்கப்படட்டும். I speak, hallelujah, hallelujah. முன்னாடி போக முடியாத இஸ்ரவேலருக்கு செங்கடல் திறந்த மாதிரி உம்முடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்லும்படியா ஒரு கடல் திறக்கப்பட்டது போல ஒரு அதிசயம் நடக்கட்டும் ராஜா. பினான்சியல் மண்டலத்திலே, பொருளாதார மண்டலத்திலே, hallelujah, hallelujah. இப்போது சொந்த குமாரனை கொடுத்த தகப்பன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? Hallelujah, hallelujah. Miraculous way, the supernatural way. Ma para shantara katala bara. Hallelujah, hallelujah. Rubena na na satere re 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 re. Glory, 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 glory. ஓ, தகப்பனின் போஷிப்பை அவர்கள் உணரட்டும் ராஜா, சந்தோஷப்படட்டும். ஹalleluya. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. விதைக்காத, அறுக்காத, சேர்க்காத, ஓ, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் இவ்விதமாய் செய்வீர் என்றால், ஓ, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டு உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வது எத்தனை அதிகமா இருக்கிறது கர்த்தாவே. I speak some supernatural things, Lord. Ratha rabo sheke reke toro ma para santele. அந்த realm ஓடு கனெக்ட் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த supernatural frequency ஓட இந்த நாளை அவங்க கனெக்ட் ஆக்கப்படட்டும். மாகா சகே every minutes, every hours, every day அவங்க கையில வந்துகிட்டே இருக்கட்டும். மாவும் எண்ணெயும் குறையவில்லை என்று எழுதியிருக்கிற மாதிரி அப்படியே flow ஆகட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. I speak money flow, cash flow in Jesus mighty name. Makashaka rabo kotere rakena mashakera bora katara balabara. Glory, glory, glory. Shabara katara boshekere. Hallelujah, hallelujah. You are the provider, Daddy. You are the provider. You are so good. You are so good, Daddy. Hallelujah. எந்த பூலோக தகப்பனும் இப்படி செய்ய முடியாத அளவிற்கு செய்கிற பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. Thank you so much, Daddy. பிள்ளைகளுடைய நினைவுகள், பிள்ளைகளுடைய உணர்வுகள், பிள்ளைகளுடைய விசுவாசம் அவங்களுடைய எல்லாத்துலையும் இது அப்படியே இணையற்றும். இந்த உலகத்தை அவங்க பார்க்கட்டும், உண்மை அவங்க காணட்டும், உம்முடைய போஷிப்பை, ஓ, நீர் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதை அவங்க அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இது மெய்யாகவே எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று ருசித்து பார்க்க உதவி செய். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில். Thank you, Lord. Giving is the acts of faith. It's an act of faith. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது என்பது விசுவாச செயல்களாக இருக்கும். சர்ச்சில் வழக்கமாக எடுக்கிற காணிக்கை கிடையாது,
ஏதோ காணிக்கை போடுவோமே. டோன்ட் டூ தட். டோன்ட் டூ தட். இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபெய்த் கொடுத்துருக்காரோ அந்த ஃபெய்த்திலிருந்து கொடுங்க. அந்த ஃபெய்த் ரெல்ம்லேருந்து நீங்கள் கொடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாமே ஃபெய்த் ஆக்ட் தான். இப்போ தூண்டியில் போடுனார், அவன் போனான் பாருங்க, அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தான் இல்லையா? அது மீன் வாயை திறந்து பாருனாரு பாருங்க, அது ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தான். இல்லைன்னா மீன் வாயெல்லாம் திறந்துட்டு இருப்போமா? மீன் வாய்க்குள்ளேயே தொட்டிருக்கும், மீனை வித்தா தொட்டிருக்கும். அவனே ஒரு மீனவன் பாருங்க. ஆண்டவர் வந்து பேசுனது புதுசாக தான் இருந்தது. ஸோ ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தான் கிவிங். ஹல்லேலூயா. அதனால் அந்த வார்த்தைகளை இன்னைக்கு சொல்லப்பட்ட இது எனக்கு நான் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை இப்படி எனக்கு சொல்லுகிறது என்றால் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரு உலகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். இதில் நான் வளரும்படியாய் ஏங்கின நாட்களில் எனக்கு போதித்த தேவனுடைய மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரியம்னு இப்பவும் நான் நம்புறது என்னன்னா கிவிங். நான் சொன்னாங்க, வார்த்தை வரும்போது அதுக்காக போய் விதைக்க ஆரம்பி. எந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றாயோ, எந்த வார்த்தை உண்டாகுதோ அந்த வார்த்தையை கனம் பண்ணும்படியாய் கொடு. அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. இன்னைக்கு எனக்கு வராத நாளும் இல்லை, நான் கொடுக்காத நாளும் இல்லை. அந்த மாதிரி ஆகிருக்குது. ஆமென். வராத நாளும் இல்லை, கொடுக்காத நாளும் இல்லை. எவ்ரிடே ஐ கிவ், எவ்ரிடே ஐ ரீப், ஐ ரிசீவ் சம்திங். நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் விதைக்கும் போது இந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங்கில் தான் நீங்கள் விதைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தில் தான் நீங்கள் விதைக்கிறீங்க. அது உங்கள் மேலே அப்படியே பாஸ் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பாஸ் ஆகும். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வாழ்க்கை, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலையும் அதை அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். மக்களுக்கு எல்லாம் தெரியுது, உழைப்பு கஷ்டப்படுறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அபிஷேகம் தான் தெரியல, தெய்வீக வழி தான் தெரியல. அதனால தான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லைங்கிறான். ஆனால் இன்னைக்கு இனிமே உங்கள் பிரயாசம் வேற லெவலில் இருக்கும். அது க்ளோரியில இருந்து இருக்கும், அது பிளெஸ்ஸிங்ஸ்ல இருந்து இருக்கும், அது வேர்ட்ல இருந்து இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ அது வேற லெவல் ஆஃப் ஃபைனான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அதனால் இந்த போதனையை கேட்டு இதில் நீங்கள் வளருவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணுங்கள். எவ்ரி வீக் உங்களுக்கு என்ன இன்கம் வருதோ அதுலேருந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டை எடுத்து உங்கள் கம்பெனி பேர் எழுதுங்க. நீங்கள் இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வாங்க, அங்கே விதைங்க. நான் அங்கே போன பிறகு அந்த ஒவ்வொரு கவர்ஸில் நான் பார்ப்பேன் அந்த கம்பெனிலாம். ஐ வாண்ட் டு பிளஸ் எவ்ரி கம்பெனிஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நிறுவனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கம்பெனி பேர் அப்படியே ஓப்பனாக எழுதுங்க. இதான் என் நிறுவனத்தின் பேர். நான் என் நிறுவனத்தில் இப்படி ஒரு விதையை நான் கொண்டு வரேன். என் நிறுவனத்தை இந்த தேவ ராஜ்யத்தோடு நான் இணைக்கிறேன். அது நிமித்தம் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். பிரைஸ் காட். உங்களுக்கு கவர்லாம் வேணும்னா நீங்கள் வரும்போதே அங்கே எடுத்து வரலாம், அங்கே இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். இன்றைக்கி உங்கள் விதைகளை விதைக்கும்படி உங்கள் கைகளை எடுத்துக்கோங்க. ஒருவேளை நான் ஸ்வைப் பண்ண விரும்புகிறேன் கார்டு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பின்னாடி ஜவஹர் இருப்பார். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்வைப்பிங் மூலம் நீங்கள் விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆர் கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிவிங் இஸ் அ காட்ஸ் நேச்சர். ஆமென். இது தேவனுடைய ஒரு சுபாவம். ஹல்லேலூயா. பயப்படுகிறவர்கள் கொடுக்க முடியாது. அதனால தான் கடவுள் ஏன் இந்த கொடுக்குற ஆக்டை வச்சார். அதுவே பேசலாம், ஒரு பெரிய போதனை. பயத்தை உடைக்கிறதுக்காகவே கொடுக்க வச்சார். விசுவாசத்தை வெளியே கொண்டு வரதுக்காகவே கொடுக்க வச்சார். அது மட்டும் இல்லை, சுயநலமானவர்களால் கொடுக்க முடியாது, அவங்களால செழிக்கவும் முடியாது. அதனால தான் கொடுக்க சொல்றாரு. கொடுக்கும்போது அந்த செல்விசம் எல்லாம் உடையுது.